ஐயா மைக் ஆன் பண்ணுங்க ஐயா. நீங்க பேசுறது கேட்கலங்க ஐயா. அனைவருக்கும் வணக்கம். தொல்காப்பியம் சொல்லதிகாரத்தின் முதல் இயலான கிளவியாக்கம் குறித்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். சென்ற வகுப்பில் கிளவியாக்கத்தில் செப்பும் வினாவும் வலா அல் ஓம்பல் என்ற நூற்பா குறித்த விளக்கத்தையும், வினாவும் செப்பே வினா எதிர் வரினே என்ற நூற்பாவிற்கான விளக்கத்தையும், செப்பே வழியினும் வரைநிலையின்றே அப்பொருள் புணர்ந்த கிளவியான என்ற நூற்பா குறித்த விளக்கத்தையும் தக்க சான்றுகளோடு பார்த்தோம். இன்றைய வகுப்பில் தகுதி வழக்கும் தழியின ஒழுகும் பகுதி கிளவி வரைநிலை இலவே என்ற நூற்பாவில் தொல்காப்பியர் கூறிய கருத்துக்களை சேனாவரையுடைய உரையின் அடிப்படையில் பார்க்கலாம். சேனாவரையர் தகுதியும் வழக்கும் தழியின ஒழுகும் பகுதி கிளவி வரைநிலை இலவே என்ற நூற்பாவிற்கு விளக்கம் தருகின்ற பொழுது, தகுதி பற்றியும் வழக்கு பற்றியும் நடக்கும் இலக்கணத்தில் பக்கச்சொல் கடியப்படா என்றவாறு என்று உரை எழுதுகின்றார். அதாவது தகுதி என்பது ஒரு கலைச்சொல். சொல்லிலக்கணத்தில் நன்னூல் படிக்கின்ற பொழுது வழக்கு இரு வகைப்படும். அவை தகுதி வழக்கு, இயல்பு வழக்கு என்று படித்திருப்பீர்கள். நன்னூலில் பவனந்தி முனிவர் கூறிய அக்கருத்து தொல்காப்பியர் தகுதியும் வழக்கும் தழியின ஒழுகும் பகுதி கிளவி வரைநிலை இலவே என்ற நூற்பா அடிப்படையிலும், இந்நூற்பாவிற்கு இளம்பூனர் எழுதிய உரையின் அடிப்படையிலும் பவனந்தி முனிவர் வழக்கை இரண்டாக பகுத்துக் கொண்டு தகுதி வழக்கு, இயல்பு வழக்கு என்று சொல்லியிருப்பார். தொல்காப்பியர் தகுதியும் வழக்கும் என்று குறிப்பிடுகின்றார். தழியின உலகும் பகுதி கிளவி வரைநிலை இலவே. அந்த பகுதி கிளவி என்பதற்குத்தான் சேனாவரை உரை எழுதுகின்ற பொழுது பக்க சொற்கடியப்படா. பகுதி கிளவி தழியின உலகும் நடக்கும் இலக்கணத்தில், தழியின உலகும் நடக்கும் இலக்கணத்தில். என்ன நடக்கும் இலக்கணத்தில்? தகுதியும் வழக்கும் பற்றி நடக்கும் இலக்கணத்தில் பகுதி கிளவி வரைநிலை இலவே பக்கச்சொல் கடியப்படா என்று சொல்லக்கூடிய. அப்ப தகுதினா என்ன, வழக்குனா என்ன? இது இரண்டுமே சொல்லிலக்கணத்தில் தொல்காப்பியர் பயன்படுத்தக்கூடிய ஒரு கலைச்சொல். எப்படி செப்பு என்பது ஒரு கலை சொல்லோ, வினா என்பது ஒரு கலை சொல்லோ, அந்த இரண்டு சொற்களுக்கும் சேனாவரையர் எவ்வாறு விளக்கம் அளித்தாரோ அதை போல சேனாவரையர் இந்த நூற்பாவிற்கு விளக்கம் தருகின்ற பொழுது தகுதி என்ற சொல்லின் பொருள் யாது, வழக்கு என்று சொல்லக்கூடிய சொல்லின் பொருள் யாது என்பதை விளக்குகிறார். அதான் இந்த பகுதியில் கொடுத்திருக்க. தகுதி என்பது அப்பொருட்குரிய சொல்லால். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சேனாவரையர் புணர்ச்சியின் அடிப்படையில் தன்னுடைய உரையை விளக்கி செல்வார். தகுதி என்பது என்று பிரித்து எழுவதைத்தான் அவர் சேர்த்தெழுதுறார். தகுதி என்பது அப்பொருட்குரிய, அப்பொருளுக்கு உரிய, அப்பொருட்குரிய சொல்லால். சொல்லுதல்
நீர்மை அன்று என்று அது கலைந்து தக்கதோர் வாய்பாட்டால் கூடுதல், அதுதான் தகுதி என்று விளக்கம் தருகின்றார். இப்ப தகுதி என்பதற்கு என்ன பொருள் எழுதியிருப்பாங்க. அப்பொருட்குரிய சொல்லால் சொல்லுதல் நீர்மை அன்று தன்மை அன்று. நீர்மைனே தன்மை. ஒரு சொல்லுக்கு ஒரு பொருள் இருக்கும், அந்த சொல்லால அப்படி நேரடியா சொல்லக்கூடாது. அவ்வாறு சொல்வது என்பது அதனுடைய இயல்பு அல்ல. அப்ப அச்சொல்லை கலைந்து அச்சொல்லை கலைந்து தக்கோதோர் வாய்பாட்டால் கூறுதல். முன்னோர்கள் ஒரு மரபு வச்சிருப்பாங்க, இந்த சொல்லை இப்படி சொல்லக்கூடாது, இந்த சொல்லால சொல்லணும் சொல்லுவாங்க. அதுக்கும் ஒரு வாய்பாடுனா முன்னோர்கள் சொல்லிய சொல்லின் அடிப்படையில் அப்படியே மொழிவது. இப்ப இந்த நூற்பா எதை பற்றி விளக்குகிறதுனா, என்ன தொடரை பற்றி விளக்குகிறது என்றால் மரபு வளாநிலை தொடரை பற்றி விளக்குகிறது. இப்ப தகுதி என்பது என்ன என்பதற்கு சேனாவரத்தில் இருக்கின்ற விளக்கத்தை தான் நான் இவ்வாறு உங்களுக்கு குறிப்பிட்டிருக்கேன். பார்த்து, தகுதி என்பது அப்பொருட்குரிய சொல்லால் சொல்லுதல் நீர்மை அன்று என்று அது கலைந்து தக்கதோ வாய்பாட்டால் கூறுதல். அவரை கீழே எடுத்துக்காட்டு கொடுக்கிறாரு. அது செத்தாரை துஞ்சினார் என்றலும் அப்பொருட்குரிய சொல்லால் சொல்லுதல் நீர்மை அன்று என்று நினைத்து. செத்தவரை செத்தவர் தானே சொல்லணும். ஆனால் செத்தார் என்று சொல்வது, அச்சொல்லால் சொல்வது இயல்பு அல்ல, மரபு அல்ல என்று அது கலைந்து, செத்தார் என்ற சொல்லை கலைந்து நீக்கி அதே பொருள் தருகின்ற மாதிரி முன்னோர்கள் ஒரு சொல்லை சொல்லியிருப்பார்கள். அதான் வாய்பாடு. தக்கதோ தகுதியான சொல்லால், தக்கதோ தகுதியான ஓர் சொல்லால் ஒரு வாய்பாட்டால் கூறுதல் மரபு. அதுதான் விளக்கம் கொடுக்கிறார். அது எடுத்துக்காட்டு சொல்ற, அது செத்தாரை துஞ்சினார் என்று. இன்றைய வழக்குல பார்த்தோம்னா இந்த செத்தாரை துஞ்சினார் என்று சொல்வதை தவிர்த்து அந்த சொல்லை வைத்துக் கொண்டே பார்த்தோம்னா செத்தாரை சிலவர் வந்து இறைவனடி சேர்ந்தார் சொல்லுவோம். அவர் செத்தாரை அச்சொல்லால் சொல்லுதல் நீர்மை அன்று என்று நினைத்து செத்தார் என்ற அச்சொல்லை கலைந்து தக்கதோர் வாய்ப்பாட்டால் இறைவனடி சேர்ந்தார், சிவலோக பதவி அடைந்தார், வைகுண்ட பதவி அடைந்தார். அதுவே இஸ்லாமியர்கள் சொல்வதாக இருந்தால் மௌத்தானார் சொல்லுவாங்க நினைக்கிறேன். கிறிஸ்தவர்கள் சொல்வதாக இருந்தால் மரித்தார் என்று சொல்லுவாங்க. அப்ப இந்த சொற்களை பார்த்தீங்கன்னா இறைவனடி அடைந்தார், சிவலோக பதவி அடைந்தார், வைகுண்ட பதவி அடைந்தார். இந்த சொற்களே அவருடைய மதத்தையும் அந்த மதத்தில் குறிப்பிட்ட ஒரு இறை பக்தியையும் ஒரு இறை உணர்வை சார்ந்தவர் என்பதையும் நமக்கு விளக்கி சொல்லிடும். பார்த்து, மௌத்தானார், மரித்தார், என்ன மதத்தை சார்ந்தவர் என்பது காமிக்கும். பார்த்துக்கு அந்த சொல்லை நமக்கு உணர்த்தி விடும். அதுதான் தகுதின்னு சொல்றாரு. பார்த்து, நீ நன்னூல் படிக்கின்ற பொழுது அந்த தகுதி என்பதற்கு அவர் கொடுத்துருவார். தகுதி வழக்கு என்பது 3 வகை என்று நன்னூல்ல சொல்வார். இடக்கர் அடக்கல், மங்களம், குழு குறின்னு சொல்வார். இடக்கர் அடக்கலாம் இடமறிந்து நீ சொல்லணும். மங்களம் என்று சொல்லக்கூடிய அமங்கலமான சொற்களை வீக்கிவிட்டு மங்களமான சொற்களால் சொல்லுதல் சொல்லக்கூடியது. குழுக்குறி என்று சொல்லக்கூடியது ஒரு குழுவினருக்கு மட்டுமே புரியக்கூடியது. அதான் குழுக்குறி. மற்றவர்களுக்கு அந்த சொல்லினுடைய பொருள் என்னன்னு தெரியும். அவர் வாய்பாடு வச்சிருப்பான்.
இது நன்னூலார் சொல்லக்கூடியது. தகுதி வழக்குனா என்ன, அது 3 வகைப்படும். அவை இடக்கடக்கல் மங்களம் குழு குறி என்று சொல்றது பின்னாடி வந்த நன்னூல். இப்ப தகுதி வழக்கு என்று சொல்லக்கூடியதற்கு சேனாவரை தருகின்ற விளக்கம் என்ன, அவர் தருகின்ற எடுத்துக்காட்டு செத்தாரை துஞ்சினார் என்றதும், அடுத்த ஒரு எடுத்துக்காட்டு சொல்றாரு, சுடுகாட்டை நன்காடு என்றலும். சுடுகாட்டை நன்காடு என்றலும் அமங்கலமான சொல், மங்கள சொல்லால் சொல்வது. சுடுகாடு என்பது அமங்கலம், நன்காடு என்பது மங்களம் சொல்லுவாங்க. பிற்காலத்துல நன்னூலார் இந்த மாதிரி பகுத்துக்கிட்டார். தொல்காப்பியத்தில் தகுதி வழக்கு என்பது இடக்கடக்கல் மங்களம் குழுக்குறி என்று பகுக்கவில்லை. அதற்கு உரையாசிரியர் எழுதுகின்ற பொழுது அதற்கான தகுதி வழக்குனா என்ன, அது எப்படி சொல்லப்பட வேண்டும் என்று சில எடுத்துக்காட்டுகளை சொல்லியிருக்கின்றார்கள். இளம்பொருளுடைய வகைப்பாடு சொல்லியிருக்கிறார். அதன் அடிப்படையில் பிற்காலத்தில் வந்த நன்னூல் தகுதி வழக்குனா என்ன, அதனுடைய வகைகளாக 3 பிரித்துக் கொண்டு இடக்கடக்கல் மங்களம் குழுக்குறி என்பதை சொல்கிறது. ஆக தொல்காப்பியர் சொல்லக்கூடிய தகுதியும் வழக்கும் தளியின ஒழுகும் பகுதி கிளவி வரைநிலையிலவே என்பதற்கு விளக்கம் தருகின்ற பொழுது சேனாவரையர் தகுதி என்பது அப்பொருட்குரிய சொல்லால் சொல்லுதல் நீர்மை அன்று என்று, நீர்மை அல்ல தன்மை அல்ல என்று என்று நினைத்து அது கலைந்து தக்கதோர் வாய்பாட்டால் கூறுதல் என்று விளக்கம் தருகிறார். பார்த்து விளக்கம் கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் சேனாவரை அதற்கு அந்த சொல்லுக்கு எடுத்துக்காட்டு தர்றார். பார்த்து தகுதினா என்ன, அதுக்கு எடுத்துக்காட்டு, அது செத்தாரை துஞ்சினார் என்றலும், சுடுகாட்டை நன்காடு என்றலும், ஓலையை திருமுகம் என்றலும், கெட்டதனை பெருகிற்று என்றலும் என்று எடுத்துக்காட்டு கொடுக்கிறார். இவை எல்லாமே தகுதி வழக்கு சார்ந்த சொற்கள் என்று சொல்றது. நான் சொன்னேன், இன்னைக்கு எடுத்துக்காட்டுல செத்தார் என்பதை நாம துஞ்சினார் என்ற வழக்கு இல்லாமல் இறைவடி சேர்ந்தார், சிவலோக பதவி அடைந்தார், வைகுண்ட பதவி அடைந்தார், மரித்தார், மௌத்தானார் என்று மத ரீதியாகவும் வழிபாடு சார்ந்தும் நாம் அந்த சொல்லை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இது மாதிரி பாத்தீங்கன்னா ஓலையை திருமுகம் என்று சொல்லக்கூடியது ஒரு குழு கூறி, ஒரு குறிப்பிட்ட குழுவினர் ஓலையை திருமுகம் என்று சொல்லுவாங்க. இப்ப உதாரணத்துக்கு மாணவர்கள் இருப்பாங்க, பார்த்துங்க, மாணவர்கள் பேசக்கூடிய அந்த கூட்டத்திற்கு மட்டுமே புரியக்கூடிய சில வழக்காறுகள் உண்டு. அவர் பேசக்கூடிய அந்த சொல் பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல இருக்க அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ அந்த சொல்லுடைய பொருள் என்னன்னு தெரியாது. உதாரணத்துக்கு சொன்னோம்னா மாணவர்கள் சொல்லுவாங்க, அவன் உடான்ஸ் விடுறான்ப்பா அவனாங்க. அப்பா ஒரு 80 வயதை தாண்டி வராருன்னா அவருக்கு என்னப்பா உடான்ஸ்னா என்னப்பான்னு கேட்பாரு. இது அந்த வயதை ஒத்தவர்களுக்கு மட்டும் தான் தெரியும். பார்த்து ஆட உடான்ஸ்னா என்னன்னு தெரியாதப்பா அப்படின்னா அவன் பொய் பேசுறான், அந்த குழுவினருக்கு மட்டுமே தெரிய முடியும். அவன் வரேன்னு சொன்னான்ப்பா, கம்பி நீட்டிட்டான்ப்பா அப்படின்னா, அதனப்பா வர்றேன்னு சொன்னா கம்பி நீட்டிட்டானா யாரு குத்திட்டானா அப்படின்ற மாதிரி அவன் அப்பா கேட்பாரு. அப்படி இல்லை, வர்றேன்னு சொன்னவன் கம்பி நீட்டினா வராம போயிட்டான்னு அர்த்தம், ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த கம்பி நீட்டுதல், உடான்ஸ் விடுதல், இன்னைக்கு நிறைய திரைப்படங்கள் அது சார்ந்த சொற்கள் அந்தந்த குழுவுக்கு மட்டுமே புரியக்கூடிய சொற்கள் வரும். பார்த்து சில படங்களை பார்த்தீங்கன்னா சில சொற்களை பயன்படுத்துதான். பார்த்து அது கல்லூரி மாணவர்களுக்கு மட்டுமே புரியக்கூடிய சில சொற்களா இருக்கும். அது பள்ளியில் படிக்கக்கூடிய அந்த சிறு குழந்தைகள் இருக்கு, அந்த குழந்தைகளுக்கு மட்டுமே புரியக்கூடிய சில சொற்கள் இருக்கும். பார்த்து வீட்டுல அப்பாவுக்கு தெரியாது. பார்த்து அது மாதிரி வரக்கூடியதுதான் தகுதி வழக்கு என்று சொல்லக்கூடிய. தகுதி வழக்குல பாத்தீங்கன்னா குழு கூடிய ஒரு குறிப்பிட்ட கூட்டத்திற்கு மட்டுமே புரியக்கூடியது. சில பேர் மாடு விற்பதற்காக, மாடு வாங்குவதற்காக சந்தைக்கு போவாங்க. சந்தைக்கு போகின்ற பொழுது அவர்களுக்குள் சில
சொல்லாடலை பயன்படுத்துவார்கள். நாம கேட்டோம்னா அவங்க பேசக்கூடிய சில சொல் பயன்பாடு நமக்கு தெரியாது. பார்த்துங்க, நகைக்கடைக்கு போவோம், பார்த்துங்க, துணி கடைக்கு போவோம், அவர்களுக்கு என்று சில குழுக்குறி சொற்களை வச்சிருப்பாங்க, சில குழு குறியீட வச்சிருப்பாங்க. இப்ப துணி கடைக்கு போனோம்னா நம்ம துணியை வாங்கணும்னா அந்த இடத்துல துணியில எழுதி வச்சிருப்பான், ஒண்ணு வீண் போட்டு வச்சிருப்பான், இல்ல ஐயும் போட்டு வச்சிருப்பான். இது எவ்வளவுங்க மீட்டர் அப்படின்னு சொன்னோம்னா அந்த குறியீடை பார்த்தா விலை சொல்லுவான். பார்த்து 500 ரூபாய், 1000 ரூபாய், 10,000 போட்டு வச்சிருக்க மாட்டான், அந்த குறியீடை வச்சு சொல்லுவாங்க. பார்த்து அந்த குழுக்குறி என்பது அது. அது மாதிரி நூலகத்துக்கு போனேன்னா நூலகத்திலையும் அந்த நூலகத்தை கேட்டோம்னா புத்தகத்து மேல ஒரு சில குறியீடு வச்சிருப்பான். அந்த குறியீடை வைத்துக் கொண்டு இது கவிதை நூல், இது உரைநடை நூல், இது நாவல், இது சிறுகதை, அது அந்த நூலகத்துல வேலை செய்யறவர்களுக்கு மட்டுமே புரியக்கூடிய அந்த குறியீடு என்று சொல்லக்கூடிய. அப்ப தகுதி என்பது அப்பொருட்குரிய சொல்லால் சொல்லுதல் நீர்மை அன்று என்று அது கலைந்து தக்கதோர் சொல் வாய்ப்பாட்டால் கூறுதல். எடுத்துக்காட்டு சேனாவரி தரக்கூடியதை நாம பார்த்தோம். அதுங்க கொடுத்திருந்தோம். செத்தார் என்பதை துஞ்சினார் என்பது சுடுகாடு நன்காடு ஓலை திரும்பும் பொற்கொள்ளர் பொன்னை. தீபன் எப்படி சொல்றாங்க? பரின்னு சொல்றாங்க. பரி. பொற்கொள்ளத்தை போய், பொற்கொள்ளர்னா யாரு? பொன்னை செய்பவர், பொன் செய்பவர்கள், தங்க வேலைப்பாடு செய்பவர்கள், ஆபரணங்கள் செய்பவர்கள். அவங்க கிட்ட போய் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறப்ப பொண்ணை என்ன சொல்றாங்க? அவங்க பரின்னு சொல்றாங்க. பரி. அங்க பொண்ணு சொல்ல மாட்டாங்க, பரின்னு சொல்லுவாங்க. எத்தனை பரி அப்படின்னு சொல்லக்கூடிய. சரிங்க. அதே போல திருடர்கள் பாத்தீங்கன்னா அவனுக்குள்ள சில புரி வச்சிருப்பாங்க. பாத்துக்குங்க, கிரிக்கெட் விளையாடுகின்ற பொழுதும் அந்த கிரிக்கெட் ஒரே அணியினர் அவங்களுக்குள்ள சில புரி வச்சிருப்பாங்க. பாத்துக்குங்க, நான் ஆஃப் சைட் போடுனா அவன் லெக் சைட் போடணும், லெக் சைட் போடணும் ஆஃப் சைட் போடணும். பாத்துங்க, யாக்கர் போடணும் அவன் அது ஷார்ட் பால் போகணும். பாத்துங்க, இது நெகட்டிவா நடக்கக்கூடிய சில புரி இருக்கும். பார்த்தா அவனுக்கு மட்டும் தான் புரியும். ஆமாங்க ஐயா. பொற்கொள்ளர் பொன்னை பரியனல். அடுத்து எழுதியிருக்காங்க, கால் மேல் நீர் பெய்து வருகிறேன். கால் மேல் நீர் பெய்து வருகிறேன். சில பேர் பாத்தீங்கன்னா மலம் கழித்துட்டு வருவாங்க. பாத்துங்க, அப்ப என்ன சொல்லுவாங்க? நான் கால் கழுவிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பாத்துங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாங்க ஐயா. இதுல மங்களமா பயன்படுத்தக்கூடியது. அங்க மலம் கழுவிட்டு வரேன்னு சொன்னோம்னா நமக்கு என்னது அமங்கலமா இருக்கும். சரிங்க. அது இடம் அறிந்து சொல்ற மாதிரி இருக்காது, இடக்கர் இடக்கல்னு சொல்லி சொல்ற மாதிரி இருக்கும். பாத்துங்க, இடம் அறிந்து பேசணும். சரிங்க. சரியா? செத்தாரை துஞ்சினார் என்று சொல்லக்கூடியது, இந்த கால்மேல் நீர் பெய்து வருகிறேன்னு சொல்லக்கூடியது, இவை எல்லாமே என்னது தகுதி வழக்குகள் சார்ந்தது. இந்த மாதிரி மாணவர்கள் பேசக்கூடிய சில குழு குறிகள்லாம் இருக்கும். ஏதாவது சொல்ல முடியுமா தீபன்? நீங்க அந்த கம்பி நீட்டிட்டான்னு சொன்னீங்களங்க, அதை இங்க டிமிக்கி கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. டிமிக்கி கொடுத்துட்டான்னு சொல்லுவாங்க. பாத்துங்க, அப்பாட்ட போய் கேட்டோம்னா டிமிக்கினா என்னடான்னு கேட்பாரு அவரு. ஏன்னா உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். பாத்துங்க. ஆமாங்க ஐயா. அப்ப டிமிக்கினா என்ன அர்த்தம்? வரவில்லைன்னு அர்த்தங்க ஐயா. வரல, வரேன்னு சொன்னா வரல அப்படின்னு சொல்லக்கூடியது. சரியா? அதே போல நீ பார்த்தோம்னா செஞ்சுட்டேன் அப்படின்னா பாத்துக்கங்க. சரியா? வச்சு செஞ்சுட்டான் அப்படின்னா பாத்துக்கங்க. என்னப்பா வச்சு செஞ்சான் அப்படின்னு அவரு கேட்பாரு, இயல்பா கேட்பாரு அவரு. இங்க வச்சு செஞ்சுட்டான், அதோட பொருளை வேற. என்ன தீபன்? ஆமாங்க ஐயா. ஆனா அப்பாட்ட போய் கேட்டோம்னா அவர் இயல்பா பறிச்சு என்னப்பா வச்சு செஞ்சான் அப்படின்னு கேட்பாரு அப்பா. ஆமாங்க ஐயா. அதோட பொருள் வேற அது. சரியா? அவன் வேற லெவல்ல இருக்கான்ப்பா அப்படின்னு பாத்துக்கங்க. ஆமாங்க ஐயா. அப்ப அது வேற லெவல்ன்ற பொருளே வேற, இன்னைக்கு மாணவர்கள் பயன்படுத்தக்கூடியது. இதெல்லாம் வரக்கூடியதுதான் தகுதி வழக்கு. அது ஒரு வாய்ப்பாடு இருக்கும். பாத்துங்க, அந்த வாய்ப்பாடு மரபு என்று சொல்லக்கூடியது. இஷ்டத்தை நம்ம சொல்லிட முடியாது. சுடுகாடை நன்காடு என்பது ஒரு வாய்ப்பாடு, தக்கதோர் வாய்ப்பாடு, அதுக்கு தகுதியான வாய்ப்பாடு. நீ சுடுகாடை என்னது வேறொரு சொல்லால சொன்னாலும் அது பொருள் வராது. ஓலையை திருமுகம் என்று சொல்லக்கூடிய பொற்கொள்ளர் பொன்னை பரி என்று சொல்வது, மலம் கழுவி வருபவன் கால் மேல் நீர் பெய்து வருகிறேன் என்று சொல்வது, செத்தாரை துஞ்சினார் என்று சொல்வதெல்லாம் தகுதி வழக்கு வகையை சார்ந்தது. இது மரபு வளாநிலை தொழில் மரபு. செத்தாரை துஞ்சினார் என்று நாம சொல்லல, முன்னோர்கள் சொல்லி வந்த வாய்ப்பாடு.
இன்றைக்கு நம்ம செத்தாரை எப்படி சொல்றோம்? சிவலோக பதவி அடைந்து விட்டார், வைகுண்ட பதவி அடைந்தார். கேக்குதா? சிவலோக பதவி அடைந்து விட்டார், வைகுண்டம் அடைந்தார், மவுத்தானார்னு சொன்னீங்க இல்லைங்கய்யா. இதை இன்னைக்கு பயன்படுத்துவோம். இது ஒரு வாய்ப்பாடு. அந்தந்த மதத்துல வந்து இப்படிதான் சொல்லுவாங்க. சரியா? இதுதான் தகுதி வழக்கு சொல்ல. அது அப்பொருட்குரிய சொல்லால் சொல்லுதல் நீர்மை அன்று தன்மை அல்ல, அது கலைந்து தக்கதோர் வாய்ப்பாட்டால் கூறுதல். இதுதான் மரபு வளா நிலை தொடர் என்று சொல்ல வர்றார். இது பாவலர் பாலசுந்தரம் வேறு ஒரு வகையான ஒரு உரை விளக்கத்தை தரார். பார்த்துங்க, நீ அந்த புத்தகத்தை படிச்சு பார்த்துங்க. சரியா தீபன்? சரிங்க ஐயா. அப்ப தகுதியும் வழக்கும் சொல்றாரு. இப்ப தகுதினா என்ன? சேனா வரை விளக்கம் சொல்றதை பார்த்தோம். தகுதி வழக்குனா என்ன? அப்ப வழக்குனா என்ன என்று சொல்லக்கூடியது. வழக்கு என்பது பிற்கால இலக்கண நூல்ல என்ன வழக்குன்னு சொல்றாங்க அவங்க? இயல்பு வழக்கு. இயல்பு வழக்கு என்று நன்னூல் இந்த சொல்லதான் பயன்படுத்துறாரு. ஆனா தொல்காப்பியர் வழக்கு என்று சொல்லதான் பயன்படுத்துறாரு. அப்ப வழக்கு என்பதற்கு சேனா வரை அதற்கும் விளக்கம் தருகிறார். பார்த்து என்ன சொல்றாரு? வழக்கு என்பது காரணமின்றி வழங்கற்பாடை பற்றி வருவது. வழக்கு என்பது காரணமின்றி வழங்கற்பாடே பற்றி வருவது. காரணம் இல்லாமல் வர்றது வழக்கு என்று சொல்லக்கூடியது. சரிங்க ஐயா. எழுதிருப்பாங்க, காரணம் இல்லாமல் வழங்கி வருவது. அது காரணம் சொல்ல முடியாது. சரியா? அதான் வழக்கு என்று சொல்லக்கூடியது. எடுத்துக்காட்டு என்ன எழுதியிருக்கேன்ப்பா? எடுத்துக்காட்டு வெள்ளாடு, வெண்கலமர், கருங்கலமர். இவற்றுள் வெண் கரு என்பன பண்புகொள் பெயராக இருந்தாலும் பண்பு குறிக்காது சாதி பெயராய் வருவன. சாதி பெயராய் வருவன என்றால் ஒரு இனத்தை குறிப்பதாக, அங்கு நிறத்தை குறிப்பதாக வரவில்லை. ஆமாங்க ஐயா. சரியா? ஒரு இனத்தை குறிப்பதாக வரக்கூடியதுதான் இந்த வெண் கரு என்பது வெண்மையான நிறத்தையோ கருமையான நிறத்தை குறிக்கக்கூடிய இருந்தாலும் ஆனா அந்த பண்பு பெயரை குறிக்காமல் எதை குறிக்க வருகிறது? சாதி பெயராய் வருது. அதனால காரணம் இல்லாமல் வழங்கி வருவது. காரணத்தோட வழங்கி வருவதுன்னா அது நிறப்பெயரா மாறிடும். சரிங்க. சரியா? இதனுடைய வகைகளாகத்தான் நன்னூல்ல என்ன சொல்றாரு? இயல்பு வழக்கு என்று சொல்லி அதனுடைய வகைகள் எத்தனை சொல்றாரு? 3. இலக்கணம் உடையது, இலக்கணம் போலி, மறு. இலக்கணம் உடையதுன்னா நம்ம ஒரு சொல்ல எந்த மாற்றத்துக்கு உட்படுத்தாம இயல்பா பயன்படுது. நிலம், நீர், காற்று, நெருப்பு, அம்மா, அப்பா, ஆடு, இலை, இப்படிலாம் சொல்றீங்க இல்லையா? ஆமாங்க ஐயா. இதெல்லாம் இலக்கணம் உடையது. இலக்கணம் போலினா அது என்ன செய்யுது? இலக்கணம் போல இருப்பது. இலக்கணம் போலினா இலக்கணம் போல இருப்பது. இந்த இல் முன் என்பதை எப்படி சொல்லுவோம்? முன்றில் என்று சொல்லக்கூடியது. சரியா? அதே போல வந்து இந்த சதை என்பதை எப்படி சொல்லுவோம்? சதை தோளாங்க. இல்ல, சதை என்பது தசைன்னு சொல்லுவோம். சரிங்க. சதை என்பதுதான் இலக்கணம் உடையது. ஆனா நம்ம என்ன சொல்லுவோம்? அந்த எழுத்து மாறி வரும்போது தசைன்னு சொல்லுவோம். சரிங்க. சரியா? இப்ப இது வரலாம் இலக்கண போலி என்று சொல்லக்கூடியது. அடுத்து மருன்னு சொல்லுவோம். பார்த்து மரு என்று சொல்லக்கூடிய மருவி வழங்குவது சொல்லுவோம். தஞ்சாவூர், தஞ்சை. சரியா? திருநெல்வேலி, நெல்லை. அது ஒண்ணு என்ன சொல்லுவோம்? நீ கோயம்புத்தூர், கோவைன்னு சொல்றீங்க இல்லையா? இதுல ஒரு வாய்ப்பாடுக்குள்ள மருவி மறு சொல்லி பின்னாடி கொடுத்துருப்பாங்க. பார்த்து இது சேனாவரையர் இந்த வழக்கு என்பதற்கு விளக்கம் தருகின்ற பொழுது இவ்வாறு சொல்றாரு. பார்த்து வழக்கு என்பது காரணமின்றி வழங்கற்பாடே பற்றி வருவது என்று சொல்லிட்டு அதுக்கு கீழே எடுத்துக்காட்டு சொல்றாரு. வாசிப்பா. பண்புகொள் பெயராயினும் பண்பு குறியாது சாதி பெயராய் வெள்யாடு, வெண்கலமர், கருங்கலமர் என வருமெனவும் குடத்துக்குள்ளும் பிற களத்துக்குள்ளும் இருந்த நீரை சிறிதெண்ணாது சிலவென்றலும் அடுப்பின் கீழ் புடையை மீ அடுப்பென்றலும் பிறவும் வழக்காராம். கொடுக்குறாரு. நீ இதை இந்த முதல்ல இருக்கக்கூடிய எடுத்து பண்புகள் பெயராயினும் பண்பு புரியாது சாதி பெயராய் வெள்ளாடு, வெண்கலமர், கருங்கலமர் என வருவன வழக்காராம்.
சரியா? அப்ப வழக்கு என்பது என்ன செய்யுது? காரணமின்றி வழங்கற்பாடை பெற்று வருவது என்று சொல்லக்கூடியது. அப்ப அதை எடுத்துக்காட்டு வெள்ளாடு, இன்னைக்கு நம்ம வெள் யாடுன்னு சொல்றதுல வெள்ளாடுன்னு சொல்றோம். வெண்கலமர், கருங்கலமர் இவற்றுள் வெள், வெண், கரு என்பன பண்புகள் பெயராக இருந்தாலும் அவை பண்பு புரியாது சாதி பெயராய் வருவன என்று சொல்லக்கூடியது. சரியா? இது சேனாவரையர் தகுதியும் வழக்கும் தளியினவுலகும் பகுதி கிளவி வரைநிலையிலவே. இந்த பகுதி கிளவி என்று சொல்லக்கூடியதுதான் இந்த துஞ்சினார், வெண்காடு, திருமுகம், பரி என்று சொல்லக்கூடியது. இங்க வெள்ளாடு, வெண்கலமர், கருங்கலமர் என்று சொல்லக்கூடியது பண்புகள் பெயராக இருந்தாலும் அது சாய்து பெயராய் இவ்விடத்து வருகிறது. இத பக்க கிளவி கடிநிலை இலவே, வரைநிலை இலவே, குற்றம் இல்லை என்று சொல்ற. சரிங்க. சரியா? அந்த பகுதி கிளவி என்பது பக்கச்சொல். பக்கச்சொல் என்பது அதற்கு இணையான இடக்கரடக்கல் சொல், மங்கள சொல், குழு குறி சொல், இலக்கணம் உடையது, இலக்கண கூலி, மருன்னு சொல்றோம் இல்லையா? இவ்வாறு வருவதுதான் பக்க கிளவி, பக்கச்சொல் சொல்லக்கூடியது, பகுதி கிளவின்னு சொல்லக்கூடியது. சரிங்க. அவ்வாறு வருவது வரைநிலை இலவே. இது மரபு. அப்ப இது மரபு வளாநிலை தொடர். இது இந்த நூற்பாவிற்கு பாவலர் பாலசுந்தரம் ஐயா அவர்கள் வேறொரு விளக்கம் கொடுத்திருப்பார். நீ படிச்சு பாரு. சேனாவரையர் சொல்லக்கூடிய அந்த விளக்கத்தையும், இளம்பூனர் சொல்லக்கூடிய விளக்கத்தையும் மறுத்து வேறொரு விளக்கத்தை கொடுத்திருப்பார். நீ படிச்சு பாருங்க. நல்லதுப்பா. அதுக்கு அடுத்து தொடரியல் உறவுகள்ல உண்டு. அப்ப தொடரியல ஒரு தொடர் சொல்கின்ற பொழுது மரபை நாம கவனத்தில் வைத்துக் கொள்ளணும். செத்தாரை இடமறிந்து நாம துஞ்சினார் என்று சொல்லணும். சுடுகாடை இடமறிந்து மங்கள சொல்லால நன்காடு என்று சொல்ல வேண்டும். ஓலை என்பதை குழுக்குறியின் அடிப்படையில் திருமுகம் என்று சொல்வது. பொற்கொள்ளர் பொன்னை குழுக்குறியின் அடிப்படையில் பரி என்று சொல்வது. மலம் கழுவி வருபவன் அது மங்கள வழக்கால சொல்ல வேண்டும் என்பதற்காக கால் மேல் நீர் பெய்து வருகிறேன் என்று சொல்வது. இப்ப இவை எல்லாமே பாத்தீங்கன்னா மரபு வளாநிலை தொடர் அமைப்பு கூறுகளை பற்றி இந்த நூற்பாவலர் தொல்காப்பியர் சொல்கிறார். ஆக தொடரியல் அமைப்பு முறைகள்ல இதுவரை நாம 3 செய்தி பார்த்திருக்கோம். முதல் செய்தியா பார்க்கறதுல நம்ம பெயரும் வினையும் எங்கனம் பொருந்தி வர வேண்டும், அதாவது எழுவாயும் பயன்மையும் பார்த்தோம். இரண்டாவதாக செப்பும் வினாவும் அமையும் முறை என்பது குறித்து பார்த்தோம். இப்ப இந்த வகுப்புல தகுதியும் வழக்கும், அதாவது தகுதி வழக்கும் இயல்பு வழக்கும் தொடரிடத்து எங்கன வருதல் வேண்டும் என்பது குறித்த அந்த தொடரியல் அமைப்பு முறைகளை பற்றி நாம பார்த்தோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. இந்த 3வது பகுதி கொஞ்சம் கவனம் எடுத்து படிங்க. அடுத்து நம்ம தொடரியல் அமைப்பு கூறுகள்ல 4வதாக பார்க்கக்கூடியது இன சுட்டி இல்லா பண்புகள் பெயர். நூற்பாயன் 18 சொல்றார். இதுதான் தொல்காப்பியர் சொல்லக்கூடிய நூற்பா. பிரகாஷ், மணிமாறன், ஐயா சொல்லுங்க. வாசிங்க மணிமாறன். இனச்சுட்டு இல்லா பண்புகள் பெயர் கொடை வழக்காறு அல்ல செய்யுள் ஆறே. இரண்டாவது வரி வாசிங்க. வழக்கு ஆறு அல்ல செய்யுள் ஆறே. வழக்கு ஆறு அல்ல செய்யுள் ஆறே. இந்த நூற்பால் சொல்லக்கூடிய தொடரியல் அமைப்பு கூறு என்பது உலக வழக்கில் அல்ல செய்யுள் வழக்கிற்கு உரியது என்று சொல்றார். அத வழக்கு ஆறு அல்லன்னா உலக வழக்குக்கு அல்ல, செய்யுளாரே செயலுக்குரிய வழக்கு என்று சொல்றார். செயலுக்குரிய மரபு என்று சொல்றார். அது என்ன சார் செயலுக்குரிய மரபு? உலக வழக்குல இல்லாம செயல் வழக்குல மட்டுமே இருக்கக்கூடிய தொடரியல் அமைப்பு முறை என்ன அப்படின்னா, முதல் வரி வாசிங்க மணிமாறன். இனச்சுட்டு இல்லா பண்புகள் பெயர் கொடை. இனச்சுட்டி இல்லா பண்புகள் பெயர் என்பது
உலக வழக்கில் அல்லாது, உலக வழக்கில் வருவதல்ல, அது செய்யுள் வழக்கில் வரக்கூடியது என்று சொல்றாரு. இப்ப இனச்சுட்டு இல்லா பண்புகள் பெயர்னா என்ன என்பதை பார்த்தோம்னா எழுதுற மணிமாறன் சொல்லுங்க. வாசிங்க. இசைக்கட்டில்லா பண்புகள் பெயர். இனச்சுட்டு இல்லா பண்புகள் பெயர். சரிங்க. இனச்சுட்டில்லா பண்புகள் பெயர். 18 வழக்காறு அல்ல செய்யுளாரே. எடுத்து இந்த இனச்சுட்டில்லா பண்புகள் பெயர் என்பது எது அல்ல, அது உலக வழக்கில் அல்ல, அது செய்யுளாறு, செய்யுள் வழக்கிற்கு உரியது. அந்த நூற்பாவில் இந்த வரியை கொடுத்திருக்க, கொடுத்துட்டு அதற்கான எடுத்துக்காட்டு கொடுத்திருப்பேன். செழியன் ஐயா வணக்கம் ஐயா. சொல்லுங்க. இனச்சுட்டில்லா பண்புகள் பெயர் வழக்காறல்ல செய்யுளாரே. எடுத்துக்காட்டு செஞ்ஞாயிறு வெண்திங்கள். அதாவது ஞாயிறு என்பது இன சுட்டு பெயர் அல்ல, அது கருஞாயிறு, அது கருஞாயிறு வெஞ்ஞாயிறு என இனச்சுட்டில்லா பண்பு பெயர். எனவே வழக்கில் ஞாயிறு எனவும் செய்யுளில் செஞ்ஞாயிறு எனவும் வரும். இது மரபு வலுவமைதி தொடர். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இனச்சுட்டி இல்லா பண்புகள் பெயர் சொல்லக்கூடியது. சில பண்புகள் பெயர் வந்து இனம் சுட்டும். என்ன செழியன்? சரிங்க. உதாரணத்துக்கு தாமரைன்னு ஒரு சொல்லு இருக்கு இல்லையா? ஆமாங்க. இப்ப தாமரையில என்ன வகை இருக்கு? ஆகாய தாமரை இருக்குங்க, நீர் தாமரை இருக்கு. இனம் சுட்டக்கூடியது. இனம்னா அதோடைய பண்பை சுட்டக்கூடியது, அதோடைய நிறத்தை சுட்டக்கூடியது. சிவப்பு நிறம் இருக்குங்க. இப்ப செந்தாமரைன்னு சொல்றோம் இல்லையா? ஆமாங்க. அப்ப வேற தாமரை இருக்குதா? இருக்குங்க. என்னது? சரி, உங்களுக்கு தெரியல, பெண் பிள்ளைகிட்ட கேட்போம். சரியா, பெண்கள்கிட்ட கேட்போம். மீனாட்சி லைன்ல இருக்கீங்களா? சார் இல்ல, நீங்க மியூட் பண்ணுங்க, உங்களுக்கு இறைச்சல் வருது. மியூட் பண்ணுங்க. ரசிகா ஐயா, வெண் தாமரை. வெண் தாமரை வெள்ளை கலர்ல இருக்கும். தாமரை என்பது பொது சொல், அது இனத்தை சுட்டுக்கூடிய மாதிரி பார்த்துக்க. இது இனச்சுட்டுகின்ற சொல்லது. செந்தாமரைன்னு சொல்லுவோம், அதே சமயத்துல வெண் தாமரை என்பது இருக்கிறது, வெண் தாமரைன்னு சொல்லுவோம் பார்த்துக்கங்க. அப்ப தாமரை என்பது செந்தாமரைனா அதற்கு இன்னொரு பண்பை சுட்டக்கூடிய பெயர் உண்டு. என்னது? வெண்மையான தாமரை இருப்பதனால வெண் தாமரைன்னு சொல்றோம், சிவப்பு நிறத்தில் இருப்பதனால செந்தாமரைன்னு சொல்றோம் பார்த்துங்க. அது வந்து இனம் சுட்டக்கூடிய பண்புகள் பெயர். அதே போல இன்னொரு எடுத்துக்காட்டு சொன்னோம்னா, இந்த நாய் அப்படின்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு நம்ம உலக வழக்கில் இருக்கக்கூடிய ஒரு விலங்குல நாய், இப்ப கருநாய்ன்னு சொல்றோம். வேற என்னப்பா? ரசிகா ஐயா, கருநாய்ன்னு சொல்லலாம் இல்லையா? வேற என்ன? செவலை நாய். அது நீ சொல்ல மாதிரி இது வேற என்னது? சாதி பேரா போயிடும் பாத்துங்க. வெள்ளை நிறத்துல இருக்கக்கூடிய நாயின்னு சொல்லலாம் இல்லையா? சொல்லலாம். கருப்பு நாய், வெள்ளை நாயின்னு சொல்றோம் இல்லையா? ஆமா ஐயா. அப்ப கருப்பு நாய் என்று சொன்ன வெள்ளை நாய் என்று ஒன்று இருக்கிறது. அப்ப அது என்னது? இனம் சுட்டும் பண்புகள் பெயரா, இனம் சுட்டா பண்புகள் பெயரா? இனம் சுட்டு பண்புகள் பெயர். இனம் சுட்டும் பண்புகள். இனம் சுட்டுகள் பண்புகள் பெயர்னா ஒரு இனத்தை சுட்டுகின்ற பொழுது அதற்கு எதிராக இன்னொரு இனம் இருக்கும் பாத்துங்க. எப்படி? தாமரை என்பதுல செந்தாமரை என்பது இருந்ததுன்னா வெண் தாமரை இருக்கிறது. அதுபோல கருப்பு நாய்னா வெள்ளை நாய் என்பது இருக்கிறது பாத்துக்கங்க. சரியா? ஆனா இனம் சுட்டா பண்புகள் பெயர் என்பது, உதாரணத்துக்கு ஞாயிறு. ஞாயிறுனா என்ன அர்த்தமா ரசிகா? சூரியன். சூரியன். திங்கள்னா நிலா. நிலா. ஞாயிறு என்பதுல என்ன கொடுத்திருக்கீங்க? செஞ்ஞாயிறு. செஞ்ஞாயிறு. செஞ்ஞாயிறுனா கருப்பு ஞாயிறுன்னு ஒண்ணு இருக்கா? கிடையாது ஐயா.
அப்ப அதுதான் இனம் சுட்டா பண்புகள் பெயர். ஞாயிறு என்பது என்னது? பெயர். பெயர் தான். என்ன பெயர்? இன சுட்டு பெயர். இன சுட்டில்லா பெயர். என்னம்மா பேசுறீங்க? இப்பதான் விளக்கம். இனம் சுட்டு இல்லா. இனம்னு என்னன்னு தெரியுதா? தெரியுதையா. இனத்தை சுட்டுமா ஞாயிறு என்பது? சுட்டாதையா. அதனால இனம் சுட்டா அந்த சொல்ல அதனுடைய பண்பை உணர்த்துறோம். ஞாயிறு என்பது என்னது? அதனுடைய பண்பை உணர்த்துற மாதிரி இருக்கும். திங்கள் என்பது என்ன நிறத்துல இருக்கும்? வெள்ளை கலர். அப்ப கருப்பு திங்கள் இருக்கா? கிடையாதையா. இல்ல. அப்ப அது என்னது? திங்கள் என்பதும் இன சுட்டில்லா பண்பு பெயர். அந்த பெயரே பண்பை உணர்த்தும். பாத்துக்கு, திங்கள்னா குளிர்ச்சி, ஞாயிறுன்னு என்னது? வெப்பம். வெப்பம் அப்படின்னு அதோட பண்பை உணர்த்தும். பாத்துக்கு, அப்ப இது வெப்பம், இது குளிர்ச்சி, அது பண்புகள் பெயர். ஆனா செஞ்ஞாயிறு என்று சொல்கின்ற பொழுது அது சிவந்த ஞாயிறு, கருப்பு ஞாயிறு சொல்ல முடியாது. திங்கள் என்பது வெண்திங்கள் சொன்னோம்னா அது கருப்பு திங்கள், வெண்திங்கள், ஊதா திங்கள்லாம் சொல்ல முடியாது. அப்ப திங்கள்னால என்ன நிறம்? வெள்ளை நிறம். வெள்ளை நிறம். ஞாயிறுனா மஞ்சள். அந்த என்னது ஆரஞ்சு கலர்னு சொல்லுவீங்கல்ல, செம்மை கலந்த சொல்றது. சரியா? அப்ப அதுக்கு எதிரான ஒரு என்னது ஒரு பொருள் கிடையாது. இனத்தை சுட்டாது. அப்ப அந்த சொல்லே அதனுடைய இனத்தை. ஞாயிறு என்றாலே அந்த நிறம், அதனுடைய குணம் எல்லாம் வந்துடும். பார்த்து, திங்கள் என்று சொன்னாலே அதனுடைய நிறமும் அதனுடைய குணமும் என்னது அந்த சொல்லுக்குள்ளே அடங்கி இருக்கிறது. அப்ப இவை இரண்டும், ஞாயிறு என்பதும் திங்கள் என்பதும் இனம் சுட்டும் பண்புகள் பெயர். இனம் சுட்டுமா இனம் சுட்டாவா? சுட்டா பண்பு பெயர். சரியா? ஞாயிறு என்பதும் திங்கள் என்பதும் பண்புகள் பெயர். ஆனால் இவை இனம் சுட்டா பண்புகள் பெயர். வெண்திங்கள் சொல்றோம்ல சார், அப்ப அது என்னது? வெண்மையான திங்கள் தானே அப்படின்னு சொன்னோம்னா அதற்கு இணையாக, சரியா, நமக்கு என்னது கருநிறத்திலேயோ இல்ல செந்நிறத்திலேயோ திங்கள் இருந்ததுன்னா நம்ம சொல்லலாம். இனம் சுட்டு எப்படி தாமரை என்பதை செந்தாமரை, வெண்தாமரை என்று பிரித்து சொல்கிறோமோ, நாயில கருப்பு நாய், வெள்ளை நாய் என்று சொல்கிறோமோ, அது மாதிரி ஞாயிறு என்பதிலும் திங்கள் என்பதிலும் நாம பிரித்து சொல்ல முடியாது. அந்த ஞாயிறு என்பதும் திங்கள் என்பதும் தன்னுடைய பண்பை உள்ளடக்கியது. அதனால பண்புகள் பெயர் தான் சொல்லலாம். அவை இரண்டுமே இனம் சுட்டாத பண்புகள் பெயர். அப்ப இனம் சுற்றல் என்ன? பிறகு ஏன் சார் நீங்க செஞ்ஞாயிறுன்னு எழுதுறீங்க? ஞாயிறு என்பதற்குள்ளே அந்த நிறம் என்பது இருக்கிறது இல்ல, திங்கள் என்பதற்குள்ளே நிறம் என்பது இருக்கிறது இல்ல அப்படின்னு சொன்னா, இது செய்யுளினுடைய அணிக்காக, செய்யுள்ள அழகு சேர்ப்பதற்காக. ஞாயிறுன்னு சொல்றது காட்டிலும் செஞ்ஞாயிறு எழுந்தது என்று சொல்கின்ற பொழுது அதுல ஒரு அழகு உணர்ச்சி இருக்கும். என்ன ரிசியா? ஆமாய்யா. வெண்திங்கள், திங்கள் எழுந்தது என்று சொன்னது காட்டிலும் வெண்திங்கள் எழுந்தது என்று சொல்கின்ற பொழுது அதுல ஒரு அழகு உணர்ச்சி, அது ஒரு உணர்ச்சி பிளம்பு வருகிறத பார்த்துங்க. அதனால என்ன சொல்றாரு? செய்யுளாரே என்று சொல்றாரு. இந்த மாதிரி இனத்தை சுட்டி இல்லாது, சுட்டாது பண்புகள் பெயராக வரக்கூடிய இவை செய்யுள் வழக்குக்கு மட்டுமே உரியன, உலக வழக்கில் இல்லை என்று சொல்லுவாங்க. நாம பேச்சு வழக்குல ஞாயிறு திங்கள் தான் சொல்லுவோம். அதே வழக்காறு அல்ல, உலக வழக்கு அல்ல, நம்ம ஞாயிறுன்னு சொல்லுவோம், பருதின்னு சொல்லுவோம், சூரியன் சொல்லுவோம். ஆனா அதுவே செய்யுளுக்கு வருகின்ற பொழுது செம்பருதின்னு சொல்லுவோம், இளஞ்சூரியன் சொல்லுவோம். அப்ப இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா இனஞ்சுட்டி இல்லா பண்புகள் பெயர் சொல்லக்கூடிய, செய்யுள்ள வழங்கக்கூடிய ஒரு அணிக்காக, ஒரு அழகு உணர்ச்சிக்காக சொல்லக்கூடிய வெண்திங்கள் என்று சொல்லக்கூடிய, அதான் எழுதியிருந்தேன். அதாவது ஞாயிறு என்பது இனம் சுட்டும் பெயர் அல்ல, அது இனத்தை சுட்டாது. அப்படி இனத்தை சுட்டுவதாக இருந்தா செஞ்ஞாயிறு, கரிஞாயிறுன்னு இருக்கும். பாத்துங்க, அடுத்து ஒரு கேள்வி நீ வச்சிருப்பேன் நினைக்கிறேன், பாப்போம், கேட்கிறேன் பாப்போம். இந்த விளக்கத்தை சொன்னதுல இருந்து ஒரு கேள்வி உங்களுக்கு எழும், சில சான்றுகளோட நீங்களே கேட்கலாம். அதாவது ஞாயிறு என்பது இனம் சுட்டும் பெயர் அல்ல,
அதானே சார் இனம் சுட்டும் பெயர் என்ன? அது கருஞாயிறு என்றோ செஞ்ஞாயிறு என்றோ நம்ம இனத்தை சுட்டாது. அந்த சொல்லுக்குள்ளே அதற்கான குணம் என்பது, பண்பு என்பது இருக்கிறது. அது என்பது ஞாயிறு. அது கருஞாயிறு வெஞ்ஞாயிறு என இனம் சுட்டில்லா பண்புகள் பெயர். இப்படி பிரிச்சு சொல்லக்கூடிய சுட்டி இல்லாத பண்புகள் பெயர். எனவே வழக்கில், உலக வழக்கில் ஞாயிறு என்று கூறுவார்கள். ஆனா அதே ஞாயிறு என்பதை ஞாயிறு என்று சொன்னா அது செய்யுள் ஒரு அழகுணர்ச்சியோ ஒரு அணிநயமோ தராது. அப்ப செய்யுள் வழக்கில் எப்படி சொல்லுவாங்க? ஞாயிறு என்பதை செஞ்ஞாயிறு எனவும் வரும். இது மரபு வலு அமைதி தொடர். ஞாயிறு தான் வரணும். ஆனா செய்யுள்ல செஞ்ஞாயிறு என்று வருகிறது என்று சொன்னோம்னா அது தவறாக இருந்தாலும் செயல் வழக்குல ஏற்றுக்கொள்ளலாம். ஆகவே இது மரபு வலு அமைதி தொடர் என்று சொல்றோம். என்ன செழியன்? ஐயா சரிங்க, புரியுதுங்க. இதுல ஏதாவது சந்தேகம் இருக்குதா? ஐயா சந்தேகம் எதுவும் இல்லைங்க. தீபன்? ஐயா புரியுதுங்க ஐயா. ஆனா இந்த கருஞாயிறு உதித்தார் அப்படிலாம் சொல்லும்போது அது சூரியனை குறிக்காம அது அங்க இப்ப திராவிடர்களை பெரும்பாலும் அண்ணாவை கூட கருஞாயிறு அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஐயா. ஆனா அங்க சூரியன் அதை குறிக்காம அவர் ஒரு ஞாயிறு போல, ஆனா கருப்புங்கிறது அங்க திராவிடருக்கே உரியதா அந்த மாதிரி சொல்லி. ஆமா, அது குறிப்பு மொழி. அது என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு ஆகு பெயரா பயன்படுத்துவீங்க. அது இன்னொரு பொருளை உணர்த்துவதாயிடும். சரிங்க ஐயா. சரி, அது இன்னொரு பொருள் சொல்லுவோம். இப்ப காலை வந்தான்னா காலை மாடு வருதுன்னு சொல்லி, காலை வந்தானா வீரன் வந்தான்னு அர்த்தம். ஆமாங்க ஐயா. சரிங்க. சரியா? அங்க ஒரு கருப்பாடு போதுவாருன்னு சொல்லுவாங்க. அங்க கருப்பாடு அப்படின்னு சொல்லக்கூடியது வேற பொருள். அது சரியா? அது கிடையாது. நம்ம நாடு என்பதுதான். சரிங்க ஐயா. அப்ப அது மாதிரி வரக்கூடியதுல பார்த்தா இது இனம் சுட்டா. அப்ப இனத்தை சுட்டு சார்ந்தா தாமரையில வெண்தாமரை இருக்கு, செந்தாமரை இருக்கு. அதனால என்னது? இனம் சுட்டும் பண்புகள் பெயர். சரிங்க ஐயா. சரியா? தாமரை என்பதுதான் பண்புகள் பெயர் தான். அந்த பண்புக்குள்ள சிவப்பும் இருக்கு, என்னது வெள்ளையும் இருக்கு. சரிங்க ஐயா. அதை பிரித்து சொல்வதற்காக தான் இனம் சுட்டும் பண்புகள் பெயர்னு சொல்றோம். ஆனா ஞாயிறு என்பதுல என்னது? கரிஞாயிறு என்றோ வெஞ்ஞாயிறு என்றோ பிரித்து சொல்ற மாதிரி இல்ல. ஆமாங்க. அதுவும் இல்லாம அது இனம் அப்படிங்கறதே அது உலகத்துல ஞாயிறு ஒண்ணுதான் இருக்க முடியும், திங்கள் ஒண்ணுதானேங்க. ஆமா, சரியா? அது இன்னொரு பொருள் கிடையாது பார்த்துக்கு. அது மாதிரிதான் சொல்லக்கூடிய. சரியா? சரிங்க ஐயா. நல்லது. இது நம்ம உலக வழக்குல, பேச்சு வழக்குல ஞாயிறுன்னு சொல்லுவோம், திங்கள்னு சொல்லுவோம். அங்க பாரு நிலா தோன்றுதுன்னு சொல்லுவோம். அதுவே கவிஞர்கிட்ட கேட்ட என்ன சொல்லுவாரு? வெண்ணிலா தோன்றுது. வெண்ணிலா, வெண்ணிலவே வெண்ணிலவே விண்ணை விட்டு வாராயம் பாடுறான் இல்லையா? ஆமாங்க ஐயா. சரிங்க ஐயா. சரியா? அது கவிஞர்கள் அழகு உணர்ச்சிக்காக சொல்லக்கூடியது. சரிங்க ஐயா. அது ஒரு ஞாயிறுன்னு சொல்லுவாரு. பார்த்து காலையில் எழுந்த செம்பருதி, பாரதிதாசன் பாடுவார். காலையில் எழுந்த செம்பருதி. சரியா? அடுத்த வரி தெரியுமா? இல்லங்க ஐயா, தெரியல. ரொம்ப அருமையான வரிப்பாது. சரிங்க ஐயா. காலையில் இருந்த செம்பருதி அப்படி சொல்லுவாரு. அப்படியே மேல வரக்கூடிய சொல்லிட்டு கடைசியில முடிப்பாரு. பார்த்துங்க, கடலில் மூழ்கி, கடல்ல மூழ்கி கனல் மாறி மாலையில் எழுந்த ஒளி பிளம்போ அப்படின்னாரு. சரிங்க ஐயா. காலையில் எழுந்த செம்பருதி எது? காலையில் எழுந்த செம்பருதி சொல்றாரு. எதை சொல்றாரு? சூரியன். சூரியன் செம்பருதின்றாரு. பருதின சூரியன், செம்பருதி சொல்றாரு. செயலுக்காக. பருதின ஒண்ணுதானே? ஆமாங்க ஐயா. அப்ப என்ன? செம்பருதி என்பது இனம் சுட்டுல்லா பண்புகள் பெயர். சரிங்க. காலையில் எழுந்த செம்பருதி இது செயல் வழக்கு, உலக வழக்கு அல்ல. பருதின்னு தான் சொல்லுவோம் நம்ம. செம்பருதி அப்படி சொல்றாரு. பார்த்து காலை எழுந்த செம்பருதி அப்படி வரும். பார்த்தீங்கன்னா வரி நினைவு இல்ல. அடுத்து முடிப்பார். பாரு, மாலையில் கடலில் மூழ்கி. நீங்க கன்னியாகுமரி போனீங்கன்னா சன்ரைஸ் சன்செட்னு ஒண்ணு பாப்பீங்க. சூரியன் எழுவது, சூரியன் மறைவது. கடலில் மூழ்கி எழுந்த ஒளிப்பிளம்போ அப்படின்னு வருவதுங்க. அது மூழ்கினோட திரும்ப ஒண்ணு தோன்றும். என்னது? அதுக்கப்புறம் நிலாதான் தோன்றும். அது சொல்றது. அப்படியே கடலுக்குள்ள மூழ்கி குளிர்ச்சி அடைஞ்சு அப்படி மேல வருதான். சரிங்க ஐயா. என்ன அழகா கவிஞர் எழுதுறான் பாரு.
அது சரிங்க. கடலில் மூழ்கி கனல் மாறி பகலெல்லாம் தகதகன்னு அப்படியே சூட்ட கிளப்பிட்டு இருந்த அந்த சூரியன் பருதி கடல் மூழ்கி நீர்ல மூழ்குனா என்னது குளிர்ச்சி ஆயிடுச்சான். கனல் மாறி என்னது எழுந்த ஒளி பிளம்போ அப்படின்ற பாத்துங்க. அந்த ஒளி பிளம்பு வேறு வேறு இல்ல, அதுதான் வந்து சயின்டிபிக்கா சொல்லக்கூடியது வேற, கவின்னு சொல்லக்கூடியது வேற. அது சரிங்க ஐயா. அது சொல்லுவார் பாத்துங்க. சொல்லு எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த செம்பருதி என்பதற்காக சொல்ல வந்தேன். சரிங்க. அப்ப செம்பருதி என்பது என்ன பெயர்? இனச்சுட்டில்லா பண்புகள் பெயர். பண்புகள் பெயர் என்று சொல்லுவாங்க. அது உலக வழக்கு அல்ல. அது என்ன வழக்கு? அது செய்யுள் வழக்கு தான். செய்யுள் வழக்கு. ஆகவே இது என்ன தொடர்? மரபு வலு அமைதி. மரபு வலு அமைதி தொடர் என்று சொல்லக்கூடிய. சரியா? அதுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்திருப்பான். இது முக்கியமான ஒரு நூற்பா. தொடரியல் உறவுகள்ல ஒன்று. அந்த தொடரியல் உறவுகளை செய்யுளில் வரக்கூடிய உறவுகள், அதே சமயத்துல உலக வழக்குல வரக்கூடிய உறவுகளையும் சில இடங்களை பிரித்து சொல்வதை பார்க்க முடிகிறது. சொல்லியிருப்பாரு. அதான் இந்த நூற்பா. இனம் சொல்லுங்க செழியன். இந்த இப்போ நிலாவுக்கு வந்து இந்த கருநிலா வெண்ணிலான்னு சொல்லாங்களீங்க. அப்ப அதை சுட்டி சொல்லும் இல்லைங்க. அமாவாசை இல்ல அதை சொல்ல வந்தேன். கேள்வி. ஒரு திரைப்பட பாடல் உண்டு. நிலவை பற்றி பாடுகின்ற பொழுது இந்த நம்ம செழியன் சொன்ன மாதிரி கருப்பு நீலா நீதான் கலங்குவதேன் அப்படி எனக்கு பாட தெரியல. அது யாராவது ரிஷிகா அந்த பாட்டு கேள்விப்பட்டிருக்கியாமா? கேள்விப்பட்டிருக்கேன் ஐயா. அத கொஞ்சம் அப்படி பாடுங்க பாப்போம். ஐயா இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச அளவு பாடுங்க. கருப்பு நிலா நீதான் கலங்குவதே, துளி துளியாய் கண்ணீர் விழுவது ஏன்? அருமையா பாடுறேன். இதுக்கு மேல என்ன வேணும்? ஏன் ரிஷிகா? இல்ல இசையை கத்துக்கலாம். நல்ல குரல் இசையை கத்துக்கலாம். இந்த கருப்பு நிலான்னு சொல்ல வராங்க பார்த்து. இப்ப கருப்பு நிலா என்பது ஒன்று இருக்கிறதா? அந்த இடத்துல கருப்பு நிலா என்பது இனம் சுட்டு இல்லா பண்புகள் பெயர். அந்த இடத்துல செய்யுளுக்காக பயன்படுத்தக்கூடியது. அது அந்த நிலா என்று சொல்லக்கூடியது இனம் சுட்டு இல்லா பண்பு. கருப்பு நிலா என்பது அந்த இடத்துல வந்து கருப்பு நிலா முடியக்கூடியல. அவன் என்ன சொல்றான்? கரி நிறத்தை உடையவனாக இருந்தாலும் கூட நிலாவை போன்ற குளிர்ந்த மனம் உடையவன் என்ற அர்த்தம். என்ன ரிஷிகா? அது புரியுதா? என்னன்னு என்னாச்சு? என்ன மணி இளஞ்செழியன்? ஐயா புரியுதுங்க. அப்ப அது கருப்பு நிலா என்று சொல்லக்கூடியது. நீங்க அதை பார்த்து வச்சுங்க. அப்ப அவங்க நீ என்ன சொல்ல வந்தீங்க? சொல்லுங்க செழியன். இல்லைங்க, பௌர்ணமி அமாவாசைன்னு இருக்குல்லங்க, அமாவாசை கருப்புகள் அதுக்கு கேட்டேன். அது கருப்பு அமாவாசைன்னு சொல்லுவாங்க. கருப்பு நிலான்னு சொல்றாங்களா? இல்லைங்க, ஓமையா சொன்னப்ப கருப்பு நிலான அமாவாசை கூட சொல்லாம இல்லைங்க, நிலா தெரியாது அது சொல்ல. நீங்க அது ஓமை வேறு, இங்க சொல்லக்கூடியது வேறு. இதுக்கு இனப்பொருள் என்பது கிடையாது. தனியா ஒரு பொருள் இருக்கு. அவர் சொன்னார்ல, ஒரு பொருள் தான் இருக்கும். நிலானா ஒண்ணுதான், சூரியனும் ஒண்ணுதான். இப்ப தாமரை, வெண்தாமரை இதுதான் காமிச்சல, வெள்ளை நிறத்துல இருக்கக்கூடியது. நீ சரஸ்வதி வச்சுட்டு இருப்பான்னு சொல்லுவீங்க நீங்க. செந்தாமரை திருமகள் அமர்ந்திருப்பான்னு சொல்லுவீங்க நீங்க, சிவந்த நிறத்துல. அப்ப நிலா என்பது ஒன்றுதானே இருக்கு, சூரியன் என்பது ஒன்றுதானே இருக்கிறது. நம்ம வந்து ஆகுவேராவோ குறிப்பு பொருளாவோ சரியா பயன்படுத்திக்கலாம் நம்ம அதை. சரியா? நல்லதுப்பா. இப்ப இது வந்து நம்ம இனம் சுட்டி இல்லா பண்புகள் பெயர். இது உலக வழக்கு அல்ல, இது செய்யுளாறு என்று பார்த்தா முக்கியமான ஒரு பகுதி. இது நிறைய சங்க இலக்கியங்கள்ல இந்த மாதிரி சொல்ல நிறைய பயன்படுத்துவோம். செம்பருதி, செஞ்ஞாயிறு, வெண்திங்கள், வெண்ணிலா, இதெல்லாம் பாத்தீங்கன்னா இனம் சுட்டி இல்லா பண்புகள் பெயர். இது மாதிரி வேற எடுத்துக்காட்டு இருக்குன்னா எடுத்து எழுதிக்கலாம் நீங்க. செய்யுளாறுன்னு சொல்லக்கூடியது செய்யுளில் மட்டும்தான் இந்த எடுத்துக்காட்டு எடுத்து எழுத முடியும். பாத்துங்க, உலக வழக்குல இல்லைன்ட்டாரு. உலக வழக்குல யாருமே என்னது வெண்ஞாயிறு, வெண்பருதி, செம்பருதி அவ்வளவு வைக்கிறது இல்லை. அந்த செய்யுள் வழக்கம்னு எடுத்து வைத்துக் கொண்டு ஒருத்தருக்கு பெயரை வைக்கலாம். செம்பருதி வந்தான் அப்படின்னு பார்த்துங்க. அது யாராவது கரும்பருதின்னு வைக்கிறாங்களா? வைக்கிறது இல்லை. சரியா? அப்ப இந்த ஞாயிறு திங்கள் என்பது செய்யுளிடத்து வருகின்ற பொழுது செஞ்ஞாயிறு வெண்திங்கள் என்று வரும். இவ்வாறு வரக்கூடிய இனச்சுட்டில்லா பண்புகள் பெயர் என்பது
உலக வழக்கில் அல்ல, அது செயல் வழக்கில் மட்டுமே வரக்கூடியது. அதைத்தான் மரபு வலு அமைதி தொடர் என்று தொல்காப்பியர் கிளவியாக்கத்துல தொடரியல் அமைப்பு கூறுகளை பற்றி விளக்குகிற பொழுது சொல்கின்றார். அடுத்து 5வதாக சொல்லக்கூடிய தொடரியல் அமைப்பு கூறுகள் முக்கியமானது இயற்கை பொருள் செயற்கை பொருள் கூறும் மரபு. 19ஆம் நூற்பாவிலிருந்து 22ஆவது நூற்பாவுடைய கூறுகிறார். இயற்கை பொருள் செயற்கை பொருள் கூறும் மரபு. ஒரு இயற்கை பொருளை எப்படி சொல்லணும், செயற்கை பொருளை எப்படி சொல்ல வேண்டும், இதெல்லாம் மரபு, முன்னோர்கள் சொல்லி வைத்தது. அப்ப இது மரபு வளாநிலை தொடரை பற்றி பேசுகிறார். இயற்கை பொருளை எவ்வாறு கூறுதல் வேண்டும், செயற்கை பொருளை எவ்வாறு கூறுதல் வேண்டும், அதை இந்த நூற்பாளர் சொல்றாரு. பார்த்து முத்துச்செல்வி. ஐயா இருக்கீங்க. வாசிங்க. இயற்கை பொருளை இற்றென கிளத்தல். செயற்கை பொருளை ஆக்கமோடு கூறல். ஆக்கம்தானே காரணம் முதற்றே. ஆக்க கிளவி காரணம் இன்றியும் போக்கு இன்று என்ற வழக்கினுள்ளே. இயற்கை பொருளை செயற்கை பொருளை, இந்த இயற்கை பொருளையும் செயற்கை பொருளையும் கூறும் மரபு பற்றி தான் இந்த 19ஆம் நூற்பாவிலிருந்து 22ஆம் நூற்பாவுடைய சொல்றார் தொல்காப்பியர். அவருடைய காலத்தில் எப்படி வழங்கி வந்தது இயற்கை பொருள் செயற்கை பொருள். இப்ப இயற்கை பொருளை கூறுகின்ற பொழுது எப்படி சொல்லணும், இற்றென கிளத்தல் அப்படின்ற அதனுடைய இயல்பு தெரியாது கிளத்தல் வேண்டும், சொல்லுதல் வேண்டும். இற்று என கிளத்தல்னா இயல்பு தெரியாது கிளத்தல். எதனுடைய இயல்பு, இயற்கை பொருளின் இயல்பு தெரியாது. இயல்புன்னா அந்த இயற்கை பொருளுடைய தன்மை தெரியாது கிளத்தல், மொழிதல், கூறுதல் வேண்டும் என்று சொல்றார். என்ன முத்துச்செல்வி? இயற்கை பொருளை எப்படி சொல்லணும், இற்றென கிளத்தல். கிளத்தல் என்ன பொருள், சொல்லுதல், மொழிதல், கூறுதல். இற்று என அப்படின்னா அதன் தன்மை இது என கூறுதல் வேண்டும். எதனுடைய தன்மை, இயற்கை பொருளினுடைய தன்மை இது என. இற்றுன தன்மை, இற்று என இயற்கை பொருளின் தன்மை இது என கிளத்தல் வேண்டும். அந்த தன்மையிலிருந்து திரித்து கூறுதல் கூடாது, திரிவாக கூறுதல் கூடாது. அதான் என்னோட குறிப்புகள் பாத்தீங்கன்னா தெரியும். இயற்கை பொருளை எப்படி சொல்லுதல் வேண்டும், இற்றென கிளத்தல், கிளத்தல் வேண்டும். எடுத்துக்காட்டு என்ன எழுதியிருக்கேன், நிலம் வலிது, நீர் தன்னிது, தீ வெய்து, வரி உணரும், உயிர் உணரும். வழி, வழினா காட்சி, உயிர் உணரும். அப்ப நிலம் அதனுடைய தன்மை என்னன்னா வலிது, இற்றென கிளத்தல். இயற்கை பொருள் எது, நிலம். அது நிலம் என்ற இயற்கை பொருளை அதனுடைய தன்மையிலிருந்து திரிவுபடாத கூறுதல். அதனுடைய தன்மை என்னது, வலிது. நிலம் வலிமையா தெரியும். நீர் என்ன இயல்பது, தன்னிது. தன்னிது, தன்னிதுன்னா குளிர்ச்சின்னு அர்த்தம். நீர்னால என்ன இருக்கு, அதோட இயல்பு என்ன முத்துச்செல்வி, நீர்னா அதோட இயல்பு என்னது, நீர்னா குளிர்ச்சியா இருக்குது, குளிர்ச்சி. அதான் தன்னிது அப்படின்றாங்க. தீ அதனுடைய இயல்பு என்னது, வெப்பம். வெப்பம், வெய்து சுடும். நீர்னா குளிரும், நிலம்னா வன்மையா இருக்கும். இது அந்தந்த இயற்கை பொருளுடைய இயல்பு. அந்த இயல்பிலிருந்து மாறி கூறுதல் கூடாது என்று தொல்காப்பியர் சொல்றார். அதுதான் மரபு. அப்ப இதெல்லாம் மரபு வளாநிலை தொடர்கள். வழி உளரும், வழின்னா என்னமா, காற்று உளரும், அப்படியே அப்படின்றது அலைந்து கொண்டு இருக்கும். அது அதனுடைய இயல்பு. அடுத்து என்னது, உயிர் உணரும். உயிர், உயிர் என்பது உணர்தல் தன்மைத்து. அது இப்படி இருக்குன்னு சொல்லி புடிச்சு காமிக்க முடியாது நம்ம. அப்ப நிலத்தின் இயல்பு, நீரின் இயல்பு, தீயின் இயல்பு, வழியின் இயல்பு, உயிரின் இயல்பு, அதனுடைய தன்மை தெரியாது இயல்பாக கூறுதல் வேண்டும் என்று சொல்றாரு. சேனாவரையர் அதுக்கு விளக்கம் எழுதுறா இருப்பார்.
அவருடைய வார்த்தைகளை பார்த்தோம்னா ரொம்ப அருமையா இருக்கும். எழுதுறாரு, இயற்கை பொருளை இற்றென கிளத்தல் என்றார். தன் இயல்பில் தெரியாது நின்ற பொருளை, அதை இயற்கை பொருள். அதன் இயல்பு கூறுங்கால், அந்த இயற்கை பொருளுடைய இயல்பினை கூறுகின்ற பொழுது ஆக்கமும் காரணமும் கொடாது. ஆக்கமோ அது காரணமோ சொல்லாது, இற்றென சொல்லுக. அப்ப இயல்பாவது என்னது? பொருளுக்கு பின் தோன்றாது உடன் நிகழும் தன்மைன்றது எடுத்து உதாரணம் தரார். நிலம் வலிது, நீர் தன்மீது, தீ வெய்து, வலி உணரும், உயிர் உணரும் என்று சொல்றார். அப்ப இயற்கை பொருளை இத்தனை கிளத்தல் என்பது இயற்கை பொருளை அதனுடைய இயல்பிலிருந்து மாறாது, அதன் இயல்பை அப்படியே கூறுதல் மரபு. இது மரபு வளா நிலை தொடர். நிலம் வலிது, நீர் தீ தன்னிது, தீ வெய்து, வழி உணரும், உயிர் உணரும் என்று சொல்லக்கூடிய. அடுத்து எழுதுறாரு முத்துச்செல்வி, என்னதுமா? செயற்கை பொருள். செயற்கை பொருளை பற்றி சொல்லக்கூடிய நூற்பா. எப்படி சொல்லணும் செயற்கை பொருளை? செயற்கை பொருளை ஆக்கமோடு கூறல். ஆக்கமோடு கூறல். இயற்கை பொருளை இற்றென கிளத்தல் வேண்டும், செயற்கை பொருளை ஆக்கமோடு கூறுதல் வேண்டும். அப்ப செயற்கை பொருளை ஆக்கமோடு கூறுதல் என்ன எழுதியிருக்கேன். செயற்கை பொருளை ஆக்கமோடு கூறல். அப்படி ஆக்கமோடு கூறுகின்ற பொழுது நல்லா கவனிச்சு வச்சுக்கோங்க. ஆக்கமோடு கூறுகின்ற பொழுது அடுத்த நூற்பனது ஆக்கம் தானே காரணம் முதற்றே. செயற்கை பொருளை ஆக்கமோடு கூற வேண்டும். ஆக்கமோடு கூறுகின்ற பொழுது ஆக்கச் சொல் தான் ஆக்கம் தானே காரணம் முதற்று. ஆக்கம் தானே காரணம் முதற்று. ஆக்கத்தோடு சொல்ல வேண்டும். அப்படி ஆக்கத்தோடு சொல்கின்ற பொழுது எது முதலில் வர வேண்டும்? காரணம் முதற்று. காரணம் முதலில் வர வேண்டும். செயற்கை பொருளை ஆக்கமோடு கூறுதல் வேண்டும். அப்படி ஆக்கத்தோடு சொல்கின்ற பொழுது காரணத்தை முதலில் சொல்லி அதன் பின்பு ஆக்க சொல்லை சொல்லுதல் வேண்டும். உதாரணத்துக்கு எடுத்துக்காட்டு சொன்னா புரியுது. இப்ப செயற்கை பொருளை ஆக்கமோடு கூறல் வேண்டும். ஆக்கமோடு கூறுகின்ற பொழுது காரணத்தை எப்படி சொல்லணும்? காரணம் முதலில் கூற வேண்டும். முதலில் கூறுதல் வேண்டும். இப்ப எடுத்துக்காட்டு என்ன எழுதியிருக்கமா? நீர் கலத்தலால் நிலம் மெலிதாயிற்று. அப்ப காரணம் எது? நீர். நீர் கலத்தலால் எதுவாயிற்று? நிலம் மெலிதாயிற்று. அப்ப காரணம் என்னது? நீர் கலத்தல். அதனால வலிதாக இருந்த நிலம் எப்படி ஆயிடுச்சா? மெலிதாயிற்று. அதோட ஆக்கமோடு கூறல் செயற்கை பொருள் என்பது. அப்ப நிலம் வலிதுதான். இது இயற்கை பொருள் இற்றென கிளத்தல். அதை செயற்கையா சொல்லணும். எப்படி சொல்லணும்? நிலம் எளிதாயிற்று. அதான் ஆக்கம் சொல்றாரு. செயற்கை பொருளை ஆக்கமோடு கூறல், நிலம் எளிதாயிற்று. அப்படி ஆக்கத்தோடு சொல்கின்ற பொழுது காரணத்தை முதலில் சொல்ல வேண்டும். நிலம் எளிதாயிற்றுனா வலிமையாக இருந்தது எளிதாக மாறுவதற்கு எது காரணமாக இருந்தது என்பதை முதலில் சொல்ல வேண்டும். நீர் கலத்தலால் நிலம் எளிதாயிற்று சொல்ல. நீர் கலத்தலால் நிலம் எளிதாயிற்று. நீர் கலக்காமல் நிலம் எளிதாயி. நீர் வலிது என்பது அவனுடைய இயற்கை. அந்த இயற்கை செயற்கையாக மாறி இருக்கிறது. எப்படி மாறி இருக்கிறது? மெலிதாக இருக்கிறது. மெலிதா இருக்குன்னா மென்மையா இருக்குன்னு அர்த்தம். மெலிதா ஒளிஞ்சு ஒல்லியாயிடுச்சு எழுதுறவனா நீ, மென்மையா இருக்கிறது. இப்ப நீர் பாய்ச்சோம்னா நிலத்தை நாம கொத்துவதற்கு எளிமையா இருக்கும். அப்ப மென்மையா இருக்கு சொல்றது. நிலம் எளிதாயிற்று. இப்ப வலிதாக இருந்த நிலம் எளிதாயிற்று. எளிதாக மாறுவதற்கு, மென்மைத்தன்மை மாறுவதற்கு எது காரணம்னா நீர் கலத்தல். அப்ப காரணத்தை சொல்லி அதன் பின்பு ஆக்கச் சொல்லை சொல்லுதல் வேண்டும். நீர் கலத்தலால் நிலம் எளிதாயிற்று என்று சொல்றாரு. இது வாசிமா சார் லெஃப்ட் ஆயிட்டாங்க சார். சொல்லுங்க செலியன். இது மரபு
மரபு வளாநிலை தொடர் வழங்கிடத்து காரணம் முதலில் இன்று வருவதும் உண்டு. இது மரபு வளான். இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா மரபு வளாநிலை தொடர். இயற்கை பொருளை இட்டனக்கிழத்தல் நிலம் வலிது நீர் தன்னிது தீ வெய்து வழி உணரும் உணரும் அதனுடைய தன்மையை அப்படியே சொல்வது. இப்ப அதனுடைய தன்மையை திரிந்து வழங்குவதுதான் செயற்கை பொருள். நிலத்தினுடைய இயல்பு வலிது, அதனுடைய திரிவு என்பது என்னன்னா மெலிது என்று சொல்லக்கூடியது. சரிங்க. அப்ப செயற்கை பொருள் எப்படி சொல்லணும்? ஆக்கமோடு கூறுதல் வேண்டும். ஆக்கத்தோடு சொல்கின்ற பொழுது எதை முதலில் சொல்லுதல் வேண்டும்? காரணத்தை முதலில் கூற வேண்டும், சொல்லுதல் வேண்டும். அப்படி சொல்லுகின்ற பொழுது எடுத்துக்காட்டு, நீர் கலத்தலால் நிலம் எளிதாயிற்று. அப்ப நிலம் எளிதாயிற்று, நிலம் வலிது என்ற அந்த இயற்கை நிலம் என்னது மெலிது என்ற ஆக்கமாயிற்று. அந்த ஆக்கம் ஆவதற்கு எது காரணம்? நீர் கலத்தல். நீர் கலத்தல். இப்ப நான் ஒண்ணு சொல்றேன் பாருங்க. நீர் என்னது வெப்பமாயிற்று. செயற்கை பொருளா இயற்கை பொருளா? செயற்கை பொருள். செயற்கை பொருள். எது ஆக்கம்? நீர் வெப்பமாயிற்று. செயற்கை பொருளை ஆக்கமோடு கூறல் அப்படின்னா நீர் வெப்பமாயிற்று. வெப்பமாயிற்று என்பது ஆக்கம். ஆமாங்க. அப்ப ஆக்கம் சொல்கின்ற பொழுது காரணத்தை முதல்ல சொல்ல. எதனால வெப்பமாயிற்று? வெயில் அதிகமானதால் நீர் வெப்பமாயிற்று அப்படி சொல்லலாம் பார்த்து. அல்லது நெருப்பு ஏற்றியதனால் சரி நீர் இணையிற்று, சூடாயிற்று, வெப்பமாயிற்று. சொல்லலாமா? சொல்லாங்க. நீர் என்னது? நெருப்பு ஏற்றியதனால் நீர் என்னது சூடாயிற்று. அப்ப காரணத்தை முதல்ல சொல்றோம். எதனால? நெருப்பு ஏற்றியதனால. நீர் அதோட இயல்பானது என்னது? தண்ணீர். சூடு ஏற்றதுனால வெப்பமாயிற்று, சூடாயிற்று என்று சொல்லக்கூடியது. சரியாப்பா? சரிங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தீ குளிர்ந்தது. மழை பெய்ததால் பனி பெய்ததால் தீ குளிர்ந்ததுன்னு சொல்லுவாங்க. பனி பெய்ததால் தீ குளிர்ந்தது, அல்லது மழை பெய்ததால் தீ என்னது? குளிர்ந்தது. அனைத்து சொல்றோம்னா குளிர்ந்தது. அப்ப தீ என்பது பெய்து என்பதனுடைய இயல்பான இயற்கை பொருள் இட்டனக்கிழத்தல். அப்ப தீ குளிர்ந்தது என்பது ஆக்கமோடு கூறல். அப்ப தீ குளிர்வதற்கு எது காரணம்? மழை பெய்ததால். மழை பெஞ்சதுனால எரிந்து கொண்டிருந்த அந்த தீ இணைஞ்சிருச்சு, குளிர்ந்தது. அல்லது நீர் ஊற்றியதால் தீ குளிர்ந்தது. சில கோவிலுக்கு போயிடுவோம், நம்ம 3 கல்லை வைத்துக் கொண்டு அடுப்பு வச்சு என்னது நம்ம இந்த விறகுலாம் வைத்து நெருப்பு மூட்டி பொங்க வச்சிருப்போம். அப்ப அங்க என்னது? அங்க தீ வந்திருக்கும், வெப்பம் ஏற்பட்டிருக்கும். உடனே இறக்கி வச்சுன்னு அதை நீர் ஊற்றி அதை குளிர வச்சுன்னு சொல்லுவாங்க. அணைக்கிறது, அணைத்து விடுவதுன்னு சொல்லக்கூடிய. அப்ப நீர் ஊற்றியதால் தீ குளிர்ந்தது. சொல்லாமா? சொல்லாங்க சார். காரணத்தை இவ்வாறு வருவதெல்லாம் இது மரபு வளாநிலை தொடர் என்று சொல்லக்கூடியது. சரிங்க. சரியா? அப்ப இயற்கை பொருளை இட்டனக்கிழத்தல், செயற்கை பொருளை ஆக்கமோடு கூறல், ஆக்கம் தானே காரணம் முதற்று. சில நூலாசிரியர்கள், சில உரையாசிரியர் இந்த 2 நூற்பாவும் ஒரு நூற்பா எடுத்துக்கிடுவாங்க. உங்களுக்கு தொல்காப்பியம் முற்பருவத்துல எழுத்துதியார் நடத்துகின்ற பொழுது நூற்பா எண்ணிக்கையில உரையாசிரி வேறுபாடு உண்டுன்னு சொன்னாங்க இல்லையா? ஆமாங்க சார். அதை அடிப்படைதான் சில உரையாசிரியர்கள் 2மே தனித்தனி நூற்பா வைக்கின்ற பொழுது எண்ணிக்கை கூடும். சில உரையாசிரியர்கள் இந்த 2 நூற்பா ஒரே நூற்பா வைக்கின்ற பொழுது எண்ணிக்கை என்ன செய்யும்? குறையும். சரி, பார்த்து வச்சுக்கீங்க. செயற்கை பொருளை ஆக்கமோடு கூறுகின்ற பொழுது ஆக்கம் தானே காரணம் முதற்றே. ரைட். அப்ப இந்த 2 நூற்பாலையும் பாத்தீங்கன்னா மரபு 3 நூற்பாக்களே மரபு வளாநிலை துறை பற்றி பேசுற. மரபு வளாநிலை துறை. சரிங்க சார். செயற்கை பொருளை ஆக்கமோடு கூறல் வேண்டும், கூறுகின்ற பொழுது காரணத்தை முதலில் கூறுதல் வேண்டும் சொல்லியாச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா தொல்காப்பியர் எழுதுறாரு. பாத்தீங்க என்ன எழுதுறாரு? வாசிங்க செழியன். ஆக்க கிளவி காரணம் இன்றியும் போக்கு இன்றி என்ப வழக்கினுள்ளே.
ஆக்க கிளவி காரணம், ஆக்கம் தானே காரணம் முதற்றின்னு சொன்னாரு. ஆக்க கிளவி சொல்லுகின்ற காரணத்தை முதல்ல சொல்லணும். சரிங்க சார். ஆமாங்க சார். அடுத்து ஒரு விதிவிலக்கு கொடுக்குறாரு பாரு, என்ன சொல்றாரு? ஆக்க கிளவி காரணம் இன்றியும் போக்கின்று என்ப வழக்கினுள்ளே. ஆக்க கிளவி காரணமின்றியும் போக்கு இன்று என்ப வழக்கினுள்ளே என்றார். பார்த்து எழுதிட்டுக்காரு பார்த்துங்க. செயற்கை பொருள் இயற்கை பொருள்னா என்னன்னு கொடுத்து, ஆக்கம் தானே காரணம் முதற்றே என்று சொல்லக்கூடியதுல சேனாவரை எது சொல்றது எடுத்துக்காட்டு கொடுத்துருப்பாரு. நான் அந்த ஆக்கம் தானே காரணம் முதற்றேன்னு சொன்னேன் இல்லையா? அதுக்கு சேனாவரி தரக்கூடிய எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா நிறைய தெரியும். பார்த்துங்க, உதாரணத்துக்கு எழுதியிருப்பாரு பார்த்துங்க. இப்ப இது வாசிப்பா உதாரணம் கடுக்கலந்த கைப்பிலி எண்ணெய் பெற்ற மையான் மயிர் நல்லாய். தலையில சில பெண்களை பார்த்து கேட்பாங்க, உனக்கு மட்டும் எப்படிமா இவ்வளவு முடி வளர்ந்துருக்குன்னு கேட்பாங்க. அப்ப அந்த பொண்ணு சொல்லுவா, இது ஆக்க கிளவின்னு வச்சுக்கோங்க, எப்படி வளர்ந்துருக்கு அது காரணத்தை முதல்ல சொல்லு. அட வேற ஒண்ணு இல்லடி, கடுக்கலந்த கைப்புலி எண்ணெய் பெற்றமையான், எண்ணெய் பெற்றதுனால கடுக்கலந்த அந்த எண்ணெயை நான் தேய்ச்சதுனால என் மயிர் இவ்வளவு வளர்ந்துருக்கு, இப்படி நல்லா இருக்குன்னு சொல்ல. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி கேள்விப்பட்டிருக்காங்க. அது மாதிரி சொல்லக்கூடியது. அப்ப இது என்னது காரணம்? கடுக்கலந்த கைப்புலி எண்ணெய் பெற்றதனால் இது காரணம். நல்ல வந்து ஆக்கம், கடுக்கலந்த கைப்புலி பெற்றை காரணம். அதே மாதிரி இன்னொரு எழுதுறாரு பாருங்க. அடுத்த எடுத்துக்காட்டு என்னது? எருப்பெய்திலங்களை கட்டு நீர் காயாத்தமையார் பைங்கோல் நல்லவாயின. எருப்பெய்துன்னு என்ன அர்த்தம்? உரம், எருவாங்க. உரம். எருப்பெய்து இளங்களை கட்டு நீர் கால் யாத்தமையால். அப்ப என்ன அர்த்தம்? எருப்பெய்து சரியா, நீர் கட்டியதால், யாத்தமையால கூட்டியதால் அர்த்தம். நீர்கால் யாத்தமையால், உரம் விட்டு நீர் பாய்ச்சியதனால பைங்கூழ் நல்லவாயின. அந்த பயிர் எப்படி ஆயிடுச்சா? நல்லா செழிச்சு வளர்ந்துருக்கு. சில பேர் பாத்தீங்கன்னா வயக்காடுகள்ல போய் என்னப்பா அவனுடைய நெல் பயிர் வளராம இருக்கு, ஏன் நெல் பயிர் வளராம இருக்கு? நெற்பயிர் மட்டும் வளர்ந்துருக்கு, 2 பேரும் ஒரே காலத்துல தானே நம்ம நட்டோம் அப்படின்னு கேட்பான். அப்ப அவன் பதில் சொல்லுவான், அட அது ஒண்ணு இல்லப்பா, நான் உரம் போட்டேன் அதனால இவ்வளவு வளர்ந்துருக்கு. உரம் இட்டதனால் பயிர் என்னது? செழித்து வளர்ந்தன. அப்ப உரம் இட்டது என்பது காரணம், ஆக்கம் என்பது செழித்து வளர்தல் என்று சொல்றது. சரியா? அது மாதிரி. அப்ப அடுத்தது நீர் கலத்தலால் நிலம் மெலிதாயிற்று. அடுத்தது தீ சார்தலால் நீர் வெய்தாயிற்று. நான் சொன்னேன்ல, நெருப்பு மூட்டியதால் நீர் வெப்பமாயிற்று, சூடாயிற்று சொன்னோம் இல்லையா? அந்த ஆயின என்பது ஆக்கம். பெய்து ஆயிற்று அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதான் ஆக்க கிளவி. அப்ப இந்த இற்றென கிளத்தல் சொன்னோம் இயற்கை. இன்னும் ஆயின இற்றென கிளத்துனா இயல்பு. சரிங்க. வலிது வெய்து அப்படின்னு சொல்லணும்ல? ஆமாங்க சார். இயற்கை பொருள் இற்றன் என்பதுன்னா இயல்பு அடிப்படையில் சொல்லுதல். இயற்கை என்பது என்னதுங்க? நிலம், அதனுடைய இயல்பு என்ன? வலிது இற்றது. நீர் தண்ணிது, அதனுடைய இயல்பு தண்ணிதுன்னு சொல்லணும், இற்றதுன்னு சொல்லக்கூடியது. அதனுடைய இயல்பு இற்றதுன்னா இயல்புன்னு அர்த்தம். சரி, ஆக்கமோடு கூட ஆக்கம் காரணம் முதற்று எடுத்துக்காட்டு கொடுத்துருப்பாரு பார்த்து. இப்ப நீ நிறைய எடுத்துக்காட்டு எழுதிக்கலாம். நீங்க இதே எடுத்துக்காட்டு அவசியம் கிடையாது. நான் சொன்னேன்ல, அப்ப உரம் இட்டதனால் பயிர் செழித்து வளர்ந்தன. சரியா? அது மாதிரி சொல்லக்கூடியது. அடுத்தது பாருங்க, இங்க எழுதியிருப்பாரு மயிர் நல்லன பயிர் தான், நீ படிச்சு வச்சுங்க. அடுத்து கொடுக்குறாரு பாருங்க, ஆக்க கிளவி காரணம் இன்றியும் போக்கிற்று என்ப வழக்கின் உள்ளே என்று சொல்றார். ஆக்க கிளவி அந்த பயிர் நல்லவாயின, மயிர் நல்லவாயின எழுதியிருக்காரா? மயிர் நல்லவாயின, பயிர் நல்லவாயின என வரும். ஆமாங்க சார். இங்க ஆக்க இது காரணம் வந்திருக்கா? காரணம் வரலைங்க சார். காரணம் இன்றியும் போக்கிற்று என்ப வழக்கின் உள்ளே. உலக வழக்குல
காரணம் இல்லாமலோ ஆக்க கிளவி வருவது உண்டு. இதை நீ புரிஞ்சுக்கணும். குறிப்பு மொழியால் மயிர் நல்ல வாயினை, எதனால் நல்ல வாயினை என்பது உனக்கு தெரிஞ்சுக்கிறோம். பரவாயில்லப்பா, அவன் ஏதோ என்னது அங்கங்க நிறைய காஸ்டியூம் எல்லாம் வாங்கி மயிரை வளர்த்திருக்கான் அப்படின்ற மாதிரி. சரியா? அந்த கடுக்கலந்த ஒரு என்ன சொல்றாருல, எண்ணெய் கடுக்கலந்த கைப்புளி எண்ணெய் பெற்றமையால் மயிர் நல்ல வாயின. அந்த கடுக்கலந்த கைப்புளி எண்ணெய் பெற்றமையான் என்ற காரணத்தை சொல்லாம ஆக்க கிளவியோட நம்ம சொல்வதனாலையும் தவறு இல்லை. இது மரபு வலு அமைதி தொடர், குற்றம்தான். சரிங்க சார், வலு அமைதியை எடுத்துக்கலாம்னு சொல்றேன். என்ன செலியன் சார்? இது குற்றம் தான். மயிர் நல்ல வாயின ஆக்க, இது என்னது ஆக்க கிளவி இருக்கு, காரணம் இல்ல. ஆமாங்க சார், ஆனா இப்படி எடுத்துக்கலாம். ஆனா வலு அமைதியா சொல்றாங்க. இது வலு அமைதி. மேலே சொல்லப்பட்டது இரண்டும் என்னது? மரபு வளா நிலைத்தொடர். மரபு வளா நிலைத்தொடர்னு சொல்லப்படுது. அது வெளிப்படையா இங்க வந்து பார்த்தோம்னா காரணம் இல்லாம ஆக்க கிளவியோட மட்டும் சொல்வது உலக வழக்குல உண்டு. அவ்வாறு வருவது வலுவாயின் வலு அமைதியாக ஏற்றுக்கொள்ளப்படலாம். இது மரபு வலு அமைதி தொடர் என்று சொல்லக்கூடிய. சரி, அதான் உங்களுக்கு குறிப்புல சொல்லியிருக்கேன். வழக்கிடத்து, உலக வழக்கு இடத்து காரணம் முதலில் இன்றி காரணம் முதலில் இல்லாமல் வருவதும் உண்டு. காரணம் முதலில் இல்லாமல் ஆக்க கிளவி வருவதும் உண்டு. எடுத்துக்காட்டு பயிர் நல்ல வாயின, இது வலு அமைதி தொடர் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரியா? புரியுதுங்க. அப்ப இது இயற்கை பொருள் செயற்கை பொருளை கூறுகின்ற மரபு தொடர் அமைப்பு முறைகளை பற்றி தொல்காப்பியர் 4 நூற்பாக்களில் விளக்குகிறார். 19ஆம் நூற்பா தொடங்கி 22வது நூற்பா முடிய அந்நூற்பாக்கள் தான் இயற்கை பொருளை இற்றென கிளத்தல், செயற்கை பொருளை ஆக்கமுடு கூறல், ஆக்கம்தானே காரணம் முதற்றே, ஆக்க கிளவி காரணமின்றி போக்கிற்று என்ப வழக்கின்றே. இந்த முதல் 19, 20, 21 சொல்லக்கூடிய அந்த 3 நூற்பாக்கள்லையும் மரபு வளா நிலை தொடரை பற்றி பேசுகிறார். இயற்கை பொருள் செயற்கை பொருள் தொடரியல் அமைப்பில் எங்கனம் அமைதல் வேண்டும் என்பதை பற்றி பேசுகின்றார். அடுத்து 22ஆம் நூற்பாவுல செயற்கை பொருளை ஆக்கமோடு கூடுகின்ற பொழுது காரணத்தோடு கூடுதல் வேண்டும். முதலில் காரணமின்றியும் ஆக்க கிளவி வருவதும் உண்டு. அங்கனம் வருவது வழக்கில் உண்டு. அது வலுத்தொடராக இருந்தாலும் வலு அமைதியாக கருதப்படும். ஆகவே அது வலு அமைதி தொடராக நாம் ஏற்றுக்கொள்ளலாம் என்று தொல்காப்பியர் குறிப்பிடுகின்றார். இதுவரையிலும் நம்ம பார்த்திருக்கோம். இதுல உங்களுக்கு ஏதாவது வினாக்கள் ஐயங்கள் இருந்ததுன்னா நீங்க கேட்கலாம். தீபன்? ஐயா வணக்கம் ஐயா. ஐயம் எதுவும் இல்லைங்க. தினேஷ்? தினேஷ்? மோனசக்தி? ஐயா இதுல ஏதாவது உங்களுக்கு ஐயம்? சரி சரி. பிரதீப்? ஐயா வினா எதுவும் இல்லைங்க ஐயா. சரி சரி சரி. வேற யார்? சௌந்தர்யா? ஐயம் இல்லைங்க ஐயா. பாலமுருகன்? கொஞ்சம் புதுசா இருக்க மாதிரி இருக்குங்க ஐயா. அது கொஞ்சம் படிக்கணும் ஐயா. படி குறிப்பா படிச்சு ரொம்ப எளிமையா இருக்கும். சரியா? சரி. அடுத்த ஒரு பகுதி மட்டும் நிறைவு செய்துட்டு அந்த வகுப்பை முடித்துக் கொள்ளலாம். அடுத்து 6வதாக தொல்காப்பியர் சொல்லக்கூடியது பால் மயக்குற்ற ஐயக்கிளவி கூறும் மரபு. பால் மயக்குற்ற ஐயக்கிளவி கூறும் மரபு. இது ஆண்பாலா பெண்பாலா என்று மயக்கம் ஏற்படுகின்ற பொழுது, அந்த ஐயம் ஏற்படுகின்ற பொழுது எப்படி சொல்லுதல் வேண்டும்? ஒரு தொடரில் ஆண்பால் வருகிறது, பெண்பால் வருகிறது. சொல்லுங்க. கேக்குது தினேஷ், கேக்குது தினேஷ். ஐயா எனக்கு சந்தேகம் இல்லைங்க. சந்தேகம்னா கேக்குறீங்க. நன்றிப்பா, நன்றி. அடுத்து நான் பார்க்கக்கூடிய இந்த 6வது பகுதியோட நிறைவு செய்வோம். அடுத்து தொல்காப்பியர் கிளவியாக்கத்துல தொடரியல் அமைப்பு கூறுகள்ல சொல்ல வருவது பால் மயக்குற்ற ஐயக்கிளவி கூறும் மரபு. நூற்பா 23 சொல்ல வருகின்றார். பால் மயக்குற்ற ஐயக்கிளவி தான் அறி பொருள்பயின் பன்மை கூறல் என்று சொல்கின்றார்.
இதுதான் சேனா அவர்களுடைய உரையில பால் வழு என்று சொல்ல. பால் மயக்குற்ற பிரிச்செழுதணும்னா அங்க பான் கிடையாது. நீ புணரியல் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரியும். பால் கூட்டல் மயக்கு குற்ற வறுமொழி முதல் எழுத்து மெல்லிடமாக இருப்பதனால இன்னாக மாறுகிறது. படிச்சிருக்கணும். அந்த புணர்ச்சி விதி தெரிந்ததுன்னா அதை ஈஸியா படிச்சு புரிந்து கொள்ளலாம். அது சிரமமா இருக்குன்னு சொன்னோம்னா நீங்க தெளிவாக தொல்காப்பியம் எழுத்ததிகாரம் நன்னூல் எழுத்ததிகாரம் படிக்கவில்லைன்னு அர்த்தம். எம்ஏக்கு நீ எந்த அளவுக்கு தகுதி உடையவர்களா நீ வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னா இந்த மாதிரி விஷயங்களை படித்து பாருங்க. இதுக்கு நம்ம கோனா நோட்ஸ் ப்ராஜெக்ட் மாதிரிலாம் தேடி பார்க்க கூடாது. புரிவதற்காக உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கு. பால் மயக்கு உற்ற ஐயக்கிழவி வையக்கிளைன்னு வாசிட்டு கூடாது. உற்ற ஐயக்கிழவி என்று சொல்லக்கூடியது உடம்படுமை. பால் மயக்குற்ற ஐயக்கிழவி தான் அறி பொருள் வயின் பன்மை கூறல் என்று சொல்றாரு. பிரிச்சு வாசன அந்த பால் மயக்கு உற்ற ஐயக்கிழவி தான் அறி பொருள்வையின் பன்மை கூறல். அதான் அந்த குறிப்பெல்லாம் எழுதியிருப்பேன். 23வது நூற்பாடு தொல்காப்பியம் சொல்லக்கூடிய செய்தி. இந்த பால் மயக்குற்ற ஐயக்கிழவி முதலாவதாக சொல்லக்கூடியதுதான் இந்த என்னது தான் அறி பொருள்வையின் பன்மை கூறல் வேண்டும். அதான சார் தான் அறி பொருள்வையின் பன்மை கூறல். இப்ப தான் அறி பொருள்வையின் பால் மயக்குற்ற ஐயக்கிழவியை எப்படி கூறுதல் வேண்டும்? பன்மையில் கூறுதல் வேண்டும். பால் மயக்குற்ற ஐயக்கிழவினா ஆண்பாலா பெண்பாலா என்று மயக்கம் ஏற்படுகின்ற பொழுது ஐயம் ஏற்படுகின்ற பொழுது ஆண்பால சொல்றதா பெண்பால சொல்றதா? இப்ப எப்படி சொல்றது? முடிவு பன்மையில் கூறுதல் வேண்டும் என்று தொல்காப்பியர் சொல்ல வருகிறது. தொடர் அமைப்பு முறை. தான் அறி பொருள்வையின் பன்மை கூறல் வேண்டும். அதாவது திணை துணிந்து, அந்த தொடர்ல திணை என்பது துணிந்து இருக்கிறது, வெளிப்படையாக இருக்கிறது. உயர்தனை அக்ரணி என்பது வெளிப்படையாக இருக்கிறது, அதே திணை துணிந்து. பால் துணியாத, பால் என்பதை வெளிப்படையாக தெரியாது. அது உறுதியா அறுதியா நம்ம சொல்ல முடியல. இன்ன பால் என்று ஆண்பாலா பெண்பாலா என்று சொல்ல முடியல. பால் துணியாத ஐயப்பொருளை, அத பால் மயக்குற்ற ஐயக்கிழமைன்னு சொன்னேன். பால் துணியாத திணை தெரிகிறது, ஆனா பால் தெரியவில்லை. பால்ல நமக்கு ஒரு ஐயம் இருக்கிறது. பால் துணியாத ஐயப்பொருளை அவ்வத்திணை பன்மையால் கூறுதல் மரபு. பால் துணியாத இடத்து, பால் ஐயம் ஏற்படுகின்ற இடத்து அவ்வத்திணை பன்மையால் கூறுதல் வேண்டும். இப்போ உதாரணத்திற்கு ஆண்பால் பெண்பால் வருகிறது, ரெண்டும் பார்த்தீங்கன்னா உயர்தனை தான். ஆண்பால் பெண்பால் வருகின்ற பொழுது ஒரு தூரத்துல ஒருத்தர் வர்றாங்க, அது ஆனா பெண்ணான்னு தெரியல, ஆனா திணை என்னன்னு தெரிகிறது, உயர்திணை என்பது தெரிய வருகிறது. ஆண் பெண் என்பதுதான் உயர்திணை என்பது தெரிய வருது. திணை துணிந்து ஆண் பெண்ணா என்ற அந்த பால் துணியாத இடத்து, ஆனா திணை என்பது துணிந்தமோ அந்த திணையினுடைய பன்மையால சொல்லுது. இப்போ உயர்திணைனா ஆண்பால் பெண்பால் நமக்கு ஐயமா இருக்கிறது, ஆனா உயர்திணை என்பது தெரிகிறது. அப்ப உயர்திணையில பன்மை உணர்த்தக்கூடிய பால் இது பலர்பால். அப்ப பலர்பால் முடிவு கொடுத்துருன்ற. அல்லது அங்க தெரியக்கூடியது பாம்போ கயிறோ. அப்ப ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அக்ரணி என்பது துணிவாக தெரிகிறது, ஆனா பாம்பா கயிறான்னு தெரியல. அப்ப அக்ரணி வருகின்ற பொழுது அக்ரணியில பன்மைப்பால் எதுவோ அந்த பன்மைப்பாலுக்கான வினை முடிவை கொடுத்துருன்னு சொல்லி சொல்றாரு தொல்காப்பியர். அதான் இந்த நூற்பாவில் சொல்லக்கூடிய செய்தி. தான் அறி பொருள்வையின் சொல்லக்கூடிய, தான் அறியக்கூடிய பொருள் உயர்திணை என்பது அக்ரணை என்பது தெரிய வருகிறது, ஆனால் உயர்திணை ஆண்பாலா பெண்பாலா என்பது தெரியல. அக்ரணியில ஒன்றன்பாலா பலவின்பாலா என்பது தெரியலன்னு. அப்ப வருகின்ற பொழுது எதை பயன்படுத்துவது? அந்தந்த திணைக்குரிய பன்மையால் கூறுதல் மரபு. அதுதான் மரபு வளாநிலை தொடர் என்று சொல்லக்கூடியது இந்த நுட்பா. தானறி பொருள் என்பது திணை. அதை தானறி பொருள்வையின் தான் அறிந்த பொருள் இடத்து.
தானிரு பொருளையும் தான் அறிந்த திணை இடத்து. திணை எனக்கு என்னன்னு தெரியுது, உயர்தனை தெரியுது, அகரன் தெரிகிறது. ஆனா பால் என்பது ஆண்பாலா பெண்பால் தெரியல. அப்ப அந்த இடத்துல ஆண்பால் முடிவும் சொல்ல முடியாது, பெண்பால் முடிவும் சொல்ல முடியாது. அப்ப அந்த இடத்துல என்ன சொல்றது, அந்தந்த திணைக்குரிய பன்மையால் கூறுதல் என்பதுதான் மரபு என்று தொல்காப்பியர் குறிப்பிடுகிறார். இப்ப எடுத்துக்காட்டு சொன்னோம்னு உங்களுக்கு எளிமையா புரியும். எடுத்துக்காட்டு உயர்தனையில திணை துணிஞ்சிடுச்சு, அகரணை எனக்கு என்னன்னு தெரியுது. உயர்தனையில திணை தெரிகிறது, தானறி பொருள் உயர்தனை. பால்மைய குற்ற ஐயக்கிழவி என்னது, ஆண்மகன் கொள்ளோ பெண் மகள் கொள்ளோ. அங்கு தோன்றுபவர் ஆண்மகனா பெண்மகனா? திணை உயர்தனையும் தெரிகிறது, ஆனா பெண்ணான்னு தெரியல. ஆண்மகன் கொள்ளோ பெண்மகள் கொள்ளோ. கொள்ளோ என்பது அந்த ஐயம் என்ற பொருளை தரக்கூடிய ஒரு இடைச்சொல். ஆண்மகனோ பெண்மகளோ என்று சொல்லக்கூடியது அந்த ஆண்மகன் கொள்ளோ பெண்மகள் கொள்ளோ. ஆண்டு தோன்றுவார். ஆண்டுன்னா அந்த இடத்துல ஆங்குன்னு அர்த்தம். ஆண்டு அங்கு ஆங்கு தோன்றுவார். தோன்றுவார் என்பது உயர்தனை பன்மை முடிவு. அப்ப ஆண்மகன் பெண் மகள் என்பது உயர்தனை. எனக்கு திணை என்பது என்னன்னு தெரிகிறது. ஆனால் பால் என்பது என்னன்னு தெரியல. அப்ப தெரியாத பொழுது அந்த உயர்தனைக்குரிய பன்மை எதுவோ அந்த பன்மையால் முடிவு சொல்லுதல் வேண்டும். அதுதான் மரபு. அப்ப ஆண்மகன் கொள்ளோ பெண்மகள் கொள்ளோ ஆங்கு தோன்றுவார் என்று பன்மை முடிவில் சொல்லுதல் மரபு. நீ ஆண்மகன் கொள்ளோ பெண்மகள் கொள்ளோ ஆங்கு தோன்றுவான் என்று சொன்னோம்னா வழுத்தொடர். அது அங்க ஐயம் இல்லை. ஆண்மகன் கொள்ளோ பெண்மகள் கொள்ளோ தோன்றுவாள் என்று சொன்னாலும் அதுவும் ஐயம் அல்ல. அது என்னது, வலுத்தொடர மாதிரி. அப்ப திணை துணிந்து பால் துணியாத இடத்து பன்மையில் கூறுதல் வேண்டும். ஆண்மகன் கொள்ளோ பெண்மகள் கொள்ளோ ஆங்கு தோன்றுவார். இது எளிமைப்படுத்தி சொல்லணும்னா ஆண்மகனோ பெண்மகளோ அங்கு தோன்றுவார். இந்த தோன்றுவார் என்ற பன்மையில முடிவு சொல்ல வேண்டும். அதே போல அக்ரணியில் வருகின்ற பொழுது அக்ரணி என்னன்னு எனக்கு தெரியுது. அது ஒன்றா பலவா நமக்கு தெரியல. அப்படி வருகின்ற பொழுது எப்படி சொல்றது, ஒன்றோ பலவோ செய்ன நிலம் செய்புக்கன. ஒன்று என்பதும் பல என்பதும் அக்ரிணை என்பது தெரிகிறது. அங்க ஒன்றோ பலவோ புக்கது என்று சொன்னோம்னா அது வலுத்தொடர். நம்ம ஒருமையில முடிச்சிட்டோம்னா அங்க ஒன்று பல ரெண்டு இருக்கு. ஒருமை இருக்கு பன்மை இருக்கு. பார்த்து ஒன்றன்பால் பலவின்பால் சொல்லக்கூடியது. இப்போ ஒன்றோ பலவோ புக்கன. செய்னா நிலத்தில் புகுந்தன. அப்ப அக்ரிணியில பன்மை முடிவு பெற்று வந்திருக்கிறது. அப்ப திணை நம்ம என்னன்னு தெரிகிறது. இன்னைக்கு நம்ம நடைமுறையில பார்க்கலாம். பார்த்து ஒரு கல்லூரி வளாகத்துல ரொம்ப தூரத்துல அந்த சாலையினுடைய 2 மருங்கினுடைய ஓரத்திலையும் யாராவது 2 பேர் நடந்து போயிட்டு இருப்பாங்க. தூரத்துல இருந்து பாக்குறப்ப அது ஆனா பெண்ணான்னு தெரியாம இருக்கும். அப்ப பக்கத்துல இருக்க சொல்லுவோம், அங்க போறது ஆனா பெண்ணா, அங்கு தோன்றுவார் என்றுதான் சொல்லுவோம். ஆணோ பெண்ணோ அங்கு தோன்றுவான் என்று சொன்னோம்னா வலுத்தொடராது. இப்போ பன்மையில நம்ம முடித்தல் வேண்டும் என்று சொல்றாரு. பார்த்து இது தொடரியல் அமைப்பு கூறுகள்ல சொல்லக்கூடிய செய்தி. 23வது நூற்பாடு சொல்லக்கூடிய செய்தி. அதே மாதிரி அதனுடைய தொடர்ந்து இன்னொரு செய்தி சொல்றாரு. பார்த்து இங்க திணை துணிந்தாச்சு, பால் துணிவு இல்லை. அப்படி வருகின்ற பொழுது பன்மையால் கூறுதல் வேண்டும் சொல்லிட்டாரு. அடுத்து வருகின்ற பொழுது திணை ஐயமும் பால் ஐயமும் தோன்றினால் வினவும் முறை. இது வினவுகின்ற முறை. வளாநிலத்தை சொல்றது. இங்க வினவு கேள்வி எப்படி கேட்போம், என்ன திணைன்னு தெரியல, என்ன பால் என்பதும் தெரியல. அப்படி வருகின்ற பொழுது எப்படி கேள்வி கேட்பது?
உரு என்ற சொல்லை பயன்படுத்தி கொண்டு வினவலாம் என்று சொல்ற. உரு என்ற சொல்லை பயன்படுத்தி கொண்டு வினவலாம் என்று சொல்ற. இது மரபு வளாநிலை தொடர் என்று குறிப்பிடுகிறார். எடுத்துக்காட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நூற்பா பார்க்கலாம். எடுத்துக்காட்டு, குற்றியோ மகனோ அங்கு தோன்றும் உரு. குற்றியோ மகனோ அங்கு தோன்றும் உரு. இங்க தோன்றுவார் ஆண்மகன் கொள்ளோ பெண்மகள் கொள்ளோ திணை துணிந்து பால் துணியாத இடத்து பன்மையில் கூறுதல். இங்க திணையும் தெரியல ஐயம், பாலும் ஐயம் தோன்றினால் எப்படி வினவுவது? அப்படி வினவுகின்ற பொழுது உரு என்ற சொல்லை பயன்படுத்தி கொண்டு வினவலாம். அவ்வாறு வினவுவது மரபு வளாநிலை தொடர். எடுத்துக்காட்டு, குற்றியோ மகனோ அங்கு தோன்றும் உரு. குற்றினா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு உருவம், ஒரு கட்டை, மனித உருவத்துல தெரியக்கூடிய ஒரு கட்டை குற்றியோ அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்ப நிறைய ஒரு தத்துவம் மாதிரி சொல்லுவாங்க, கள்ளக்கண்ட நாயக்கான நாயக்கண்ட கள்ளக்கான சொல்லுவாங்க. கல்லோ நாயோ, அது மாதிரி குற்றியோ மகனோ ஒரு மரத்தால ஒரு ஆணினுடைய வடிவமோ ஒரு பெண்ணினுடைய வடிவத்தையும் நம்ம செய்து வைத்திருக்கலாம். குழந்தையினுடைய வடிவத்தை கூட செய்து வைத்திருக்கலாம். அதான் சொல்ல. அப்படி பார்க்கின்ற பொழுது அது மகனா இல்ல வரைபடமா அப்படி சொல்றோம்ல, அந்த மாதிரி சொல்ல. குற்றியோ மகனோ அங்கு தோன்றும் உரு. இந்த உரு என்ற சொல்லை பயன்படுத்தி நம்ம கேள்வி கேட்கலாம், வினாவை அமைக்கலாம். அதை திணை ஐய வினா. திணை கேட்கிறோம், குற்றியோ மகனோ என்று சொல்ல வருகின்றது. திணை ஐய வினா என்று சொல்ல. திணை ஐய வினா இது குற்றியோ கட்டையோ அகிரிணையோ மகனோ உயர்திணை, இது திணை ஐய வினா. அங்கு தோன்றுகின்ற உருவம் மரமோ மகனோ. இந்த மரம் என்று சொல்லக்கூடியது அந்த மகன் என்ற உருவத்துல தெரியக்கூடிய ஒரு பொம்மையா இருக்கலாம். குற்றியோ மகனோ அங்கு தோன்றும் உரு, அந்த உருவம், அந்த உருவம் குற்றியோ மகனோ. அப்போ உரு என்ற சொல்லை பயன்படுத்தி கொண்டு இந்த திணை ஐயம் பால் ஐயம் தோன்றுகின்ற பொழுது நாம் வினா அமைக்கலாம். அப்படி வரக்கூடியதான் மரபு வளாநிலை தொடர். குற்றியோ மகனோ அங்கு தோன்றும் உரு என்பது திணை ஐய வினா. அதுவே பாத்தீங்கன்னா இரண்டாவது எடுத்துக்காட்டு, ஆண் மகனோ பெண் மகளோ அங்கு தோன்றும் உரு. இங்க திணை ஐயம் கிடையாது. ஆண் மகனோ பெண் மகளோ அங்கு தோன்றும் உரு என்று வருகின்ற பொழுது இது என்ன வகையான ஐய வினா? இங்க திணை ஐயமே இல்லை. என்ன தேவி தர்சினி, இது என்ன வலு, என்ன வளநிலை தொடர் ஐய வினா? உயர்திணை பால் ஐய வினாங்க. உயர்திணையில என்ன ஐய வினா? பால் ஐய வினாங்க. பால் ஐய வினா. ஆண் மகனோ பெண் மகளோ ரெண்டுமே உயர்திணை என்பது வந்துருச்சு. உயர்திணையில பால் ஐய வினா என்று சொல்லக்கூடியது. அதனால பால் ஐயமாக வருகின்ற பொழுது அங்கு தோன்றும் உரு என்று பயன்படுத்தலாம். மரபு வளாநிலை தொடர். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எழுதுறாரு, ஒன்று கொள்ளோ பல கொள்ளோ செய்புக்க உரு. இது என்னதுமா? அக்ரிணை பால் ஐய வினாங்க. ஒன்றோ பல, ரெண்டுமே அகிரணை தான். அகிரணையில ஒன்றா பலவா பால் ஐயம் ஏற்படுகின்ற பொழுது அது வினாவாக துடுக்கின்ற பொழுது உரு என்ற சொல்லை சேர்த்துக்கின்ற அந்த நிலத்துல புகுந்த அகிரணைகள் ஒன்றோ பலவோ அப்படி சொல்றோம் இல்லையா? அப்படி வருகின்ற பொழுது ஒன்று கொள்ளோ பல கொள்ளோ செய்புக்க உரு. அந்த உரு என்று சொல்ற அகிரணை பால் ஐய வினா என்று சொல்றாரு. சொல்லிட்டு நூற்பா சொல்றாரு, உருவு என மொழி என மொழியினும் இருப்பினும் இரு ஈற்றும் உரித்தே சுட்டுங்காலை. மியூட் பண்ணிருக்கமா? எக்கோ அடிக்குது. நூற்பா பாத்தீங்கன்னா தெரியும்.
உருபு என மொழியினும் அகிரினை பிரிப்பினும் இரு ஈற்றும் உரித்தே சொட்டும் காலை என்று சொல்ற முக்கியமான ஒரு பகுதி. பால் மயக்குற்ற ஐயக்கிழவி தானறி பொருள்பையின் பன்மை கூறல். திணை துணிந்து பால் துணியாத இடத்து ஐயம் ஏற்பட்டால் அந்தந்த திணைக்குரிய பன்மையால் கூறுதல் மரபு என்று சொல்றார். சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாருன்னா, திணை ஐயமும் பால் ஐயமும் தோன்றுகின்ற பொழுது எப்படி ஒரு தொடரை அமைத்தல் வேண்டும், திணையையும் பாலையும் தோன்றினால் எப்படி வினா அமைத்தல் வேண்டும், வினா தொடரை எப்படி அமைத்தல் வேண்டும், உரு எனும் சொல்லை பயன்படுத்திக் கொண்டு வினா அமைக்கலாம், அது மரபு வளாநிலை தொடர். கொற்றியோ மகனோ அங்கு தோன்றும் உரு. கொற்றி என்பது அகிரிணை, மகன் என்பது உயர்திணை. ஆகவே இது திணை ஐய வினா உரு சேர்க்கணும். சேர்த்தோம்னா இன்னும் தெளிவு. மகனோ ஆண்மகனோ பெண்மகனோ பெண்மகளோ அங்கு தோன்றும் ஒரு உயர்தனை பால் ஐயவினா. ரெண்டும் உயர்தனை தான், ஆனா பால் ஐயவினா வருகிறது. ஒன்று கொள்ளோ பல கொள்ளோ என் செய்புக்க ஒரு இரண்டுமே அகிரிணை தான், அதே சமயத்துல பால் ஐயவினா என்று சொல்ற. அப்ப இந்த திணையும் பாலும் ஐயம் ஏற்படுகின்ற பொழுது ஒரு வினாத்தொடர் அமைக்க வேண்டும் என்று சொன்னால் உரு என்ற சொல்லை பயன்படுத்தி வினாத்தொடரை அமைத்தால் அது மரபு வளாநிலை தொடர் என்று குறிப்பிடுகிறார். அதை தொடர்ந்து பார்த்தோம்னா, மேலும் மறுக்கப்படும் பொருள் மேல் அல்லன் அல்ல அன்று எனும் அண்மை கிளவிகளை, அண்மை கிளவினா இல்லை என்று சொல்லக்கூடிய சொற்கள், அண்மை கிளவிகள்னா இல்லை என்று சொல்லக்கூடிய சொற்கள். இது வந்து மேல வினாத்தொடர் எப்படி அமைக்க சொன்னார். அடுத்தது விடைத்தொடர் சொல்றாரு, செப்பு வளாநிலை தொடர். இது வினா வளாநிலை தொடர், வினா மரபு வளாநிலை தொடர், இது செப்பு வளாநிலை தொடர். மேலும் மறுக்கப்படும் பொருள் மேல் அல்லன் அல்ல அன்று எனும் அண்மை கிளவிகளை, அண்மை கிளவிகள்னா இல்லை என்று பொருள் வரக்கூடிய சொற்களை, அந்த இல்லை என்று பொருள் தரக்கூடிய சொற்கள் தான் அல்லன் அல்ல அன்று எனும் அண்மை கிளவிகளை சுட்டி கூறல் வேண்டும். மறுக்கப்படுகின்ற பொழுது அண்மை கிளவிகளை சுட்டி கூறல் வேண்டும். என்ன அண்மை கிளவிகள்? அல்லன் அல்ல அன்று என்ற அண்மை கிளவிகளை மறுக்கப்படுகின்ற பொருள் மேல் சுட்டி கூறுதல் வேண்டும் என்று 25வது நூற்பாவில் சொல்றாரு. எழுதுறாரு பாருங்க. மகன் என்று துணிந்த வழி. தூரத்துல 2 பேர் வர்றானுங்க. வருகின்ற பொழுது தூரத்துல இருந்து அப்பா பாக்குறாரு. அந்த 2 பேர்ல ஒருத்த மகன் என்று துணிந்த வழி, இவன் என் மகன் என்று குறிப்பிட்டு சொல்வார். பார்த்து அப்படி வருகின்ற பொழுது எப்படி சொல்றான் பாருங்க. மகன் என்று துணிந்த வழி, இது சொல்றாரு, மகன் என்று துணிந்த வழி குற்றி அன்று மகன் எனல் சொல்றாரு. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, தூரத்துல 2 உருவம் தெரிகிறது. அந்த உருவத்தை பார்க்கின்ற பொழுது பார்க்கின்றவருக்கு அது தான் மகன்ற மாதிரி ஒரு உருவமா தெரிகிற மாதிரி இருக்கு. அதே சமயத்துல அந்த மகனை போன்ற ஒரு என்னது வேறொரு உருவம், ஒரு அக்ரணி பொருள் இருக்கக்கூடிய சொன்ன ஒரு வரைபடமோ ஒரு குற்றி ஒரு மரமோ சிலையோ தெரியுது. பார்த்து நீ பாத்தீங்கன்னா நிறைய சிலைகள்லாம் சாலை ஓரங்கள்ல, சாலையினுடைய நடுவுல, கோவில்கள்ல இதெல்லாம் பார்த்திருப்பீங்க. அப்ப தூரத்துல ஒரு இதை பாக்குறப்ப அது மகனா இல்ல சிலையா தெரியல. அப்ப அந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்போம். மறுக்கப்படும் பொருள் மேல் இது இல்ல இதுதான் என்று துணி சொல்கின்ற பொருள் சொல்றாரு. மகன் என்று துணிந்த வழி. தூரத்துல 2 உருவம் இருக்கிறது, ஒரு உருவம் இருக்கு. அப்ப அந்த உருவத்தை ஒருத்தர் கேட்கிறாங்க, இது என்னப்பா, அது மகனா இல்ல அது வேற எதுவுமா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப பக்கத்துல இருக்க சொல்லலாம், தன்னுடைய மகன் என்று துணிந்த பொழுது சொல்லலாம் அது என் மகன்தான், வேற எதுவுமே இல்லை என்று இப்ப நம்ம நடைமுறை சொல்லுவோம். அது எப்படி சொல்லுதல் வேண்டும் என்று சொல்றாரு. பார்த்து சந்தேகம்.
மகன் என்று துணிந்த வழி குற்றி அன்று, அதான் சொல்ற அன்றுனா சொல்ற அண்மை கிளவி. அது உருவம் இல்லப்பா, என் மகன் தான்ப்பா அப்படின்னு அடித்து சொல்றான் பாத்தீங்களா, துணிந்து சொல்றான் பாத்தீங்களா. அந்த இடத்துல எது இல்லையோ அந்த பொருளிடத்து அன்று, அல்ல, அன்லன் என்ற அந்த அண்மை கிளவிகளை சுட்டி கூறுதல் வேண்டும். அப்ப மகன் என்று துணிந்த வழி குற்றி அன்று மகன் எனல். இன்னொரு வகையில இப்ப நீங்க நடைமுறை சொல்ல வச்சு அவரு உரையாசை வந்து குற்றி அன்றுன்னு சொன்னார். இப்ப நான் சொல்றேன் மகன் என்று துணிந்த வழி சிலை அன்று மகன் என கூறல் அப்படின்னு சொல்லலாம். ஏங்க பார்ப்பா, அங்க ஒரு சிலை தெரியாது, சிலைன்னு சொல்றான், அங்க பார்ப்பா அது மகனான்னு கேட்பான். அப்ப பாக்குறப்ப அட அது என்னது மகன் சொல்லி தெரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து அது சிலை அல்ல, என் மகன் தான் அப்படின்னு சொல்லி, அந்த சிலை அல்ல எதை நாம் துணிகின்றோமோ அது சிலை அல்ல என்று துணிகின்றோம் பாத்தீங்கன்னா, அதாவது மகன் என்று துணிச்சிட்டோம், எது இல்லைன்னு சொல்றோமோ அந்த பொருளிடத்து அல்லன், அல்ல, அன்று என்பதை சேர்த்து சொல்லும். சிலை அல்ல, குற்றி அல்ல, குற்றி அன்று, சிலை அன்று, இது அகரணை பொருள் வரக்கூடியது. இப்ப கேட்டோம் இல்லையா, குற்றியோ மகனோ அங்கு தோன்றும் உரு என்று வினா கேட்கின்ற பொழுது இந்த இடத்துல மகன் என்று துணிந்த வழி எப்படி சொல்லணும், அதுதான் அடுத்த நூற்பாளர் சொல்றாரு பார்த்து. இந்த நூற்பாளர் சொல்லியிருப்பாரு பார்த்து, தன்மை சுட்டலும் உரித்து என மொழிவ அண்மை கிளவி வேறிடத்தான என்று சொல்ற. தன்மை சுட்டலும் உரித்து என மொழிவ அண்மை கிளவி வேறிட. அண்மை கிளவினா அன்று, அல்ல, அல்லன் என்று சொல்லக்கூடிய கிளவிகளை இல்லை என்று மறுக்கின்ற சொல் மீது வைத்து கூறுதல் வேண்டும். அப்போ எப்பனா துணிந்த பொழுது தன்மை சுட்டலும் உரித்து துணிந்த இடத்து, அதான் இந்த கிளவியாக்கத்தை சொல்றாரு பார்த்து. அப்ப மறுக்கப்படுகின்ற பொருள் எது? அப்ப மகன் என்று மகனோ மகளோ அங்கு தோன்றும் உரு என்று வினா கேட்கிறோம். அந்த உரு என்று சொல்லி பயன்படுத்த வினா அமைக்கணும். அப்படி வினா கேட்கின்ற பொழுது எப்படி பதில் வரணும்? ஒருத்தர் வினா கேட்டார், உதாரணத்துக்கு தீபன் கேட்கிறான், குற்றியோ மகனோ அங்கு தோன்றும் உரு என்று என்னிடத்துல வினா கேட்கின்ற பொழுது நான் பதில் சொல்லணும். அப்ப எப்படி பதில் சொல்றது? நான் துணிஞ்சிட்டேன், அது குற்றி இல்ல, அது ஒரு உருவம் அல்ல, அது என் மகன் தான் என்று துணிந்த பொழுது, அதை மகன் என்று துணிந்த வழி எப்படி சொல்லணும்? குற்றி அன்று மகன் என கூறுதல் வேண்டும். இதான் செப்பு வளாநிலை தொடர். சரி, என்ன சொல்றேன், அது குற்றி உருவம் தான் என்று துணிந்த வழி மகன் இல்லை என்று சொல்ல வருகின்ற பொழுது எப்படி சொல்றது? குற்றி என்று துணிந்த வழி மகன் அல்லன், மகன் இல்லை, அது உருவந்தான், குற்றி என்று கூறுதல் என்று சொல்ற. இன்னும் கொஞ்சம் எளிமையா எப்படி சொல்லணும்னா, சிலையோ மகனோ அங்கு தோன்றும் உரு என்று வினவும் இடத்து எப்படி செப்புதல் வேண்டும்? சிலையோ மகனோ அங்கு தோன்றும் உரு என்று வினவுகின்ற இடத்து சிலை என்று துணிந்த வழி, அது சிலைன்னு தான் நான் சொல்றேன், அது உருவம் தான் சொல்றேன், சிலை என்று துணிந்த வழி எப்படி சொல்லணும்? மகன் என்று சிலை என கூறுதல். அதே மாதிரி இன்னொன்னு சொல்லணும்னா, அங்கு தோன்றுகின்ற உரு சிலையோ மகனோ என்று வினவுகின்ற பொழுது எப்படி சொல்றது? மேல சொன்னேன், சிலை என்று துணிந்த வழி மகன் என்று கூறுதல். அப்படி வருகின்ற பொழுது சிலை அன்று மகன் கூறுதல். அதே சமயத்துல மகன் என்று துணிந்த வழி எப்படி சொல்றது? தீபன் ஐயா சொல்லுங்க ஐயா. சிலை அன்று மகனேன்னு சொல்லுங்க. சிலை அன்று மகனே, மகன் என்று சொல்லக்கூடிய சிலை அல்ல, யாரு? மகன் என்று துணிந்த பொழுது அப்படி சொல்லணும் பாத்துங்க. அதே போல சிலை என்று துணிந்த இடத்து மகன் அல்ல சிலையே. அந்த அல்ல மகன் உயர்தனை வருகின்ற பொழுது மகன் அல்லன் என்ற வார்த்தையை பயன்படுத்தும். சரிங்க ஐயா. அதுவே அகரணி வருகின்ற பொழுது பயன்படுத்தணும்.
அன்று அன்று என்று சொல்லக்கூடிய இது நடைமுறை பயன்படுத்தணும். ஒரு பேருந்துல போறப்ப சில பேர் கேட்பாங்க, பேருந்துல போயிட்டு இருக்கப்ப, என்னப்பா படியில தொங்கி போனது மக மாதிரி தெரிஞ்சது பாத்தியா அப்படின்னு கேட்பாங்க. அப்பா அவர் சொல்லுவாரு, பாத்துங்க என் மகன் இல்லப்பா. அப்ப தன்னுடைய மகன் இல்லை, உன் மகன் என்று வருகின்ற பொழுது எப்படி சொல்லுவாங்க? மகன் அல்லன். இல்ல, என்னுடைய 2 பேர் படியில தூக்கிட்டு போறானுங்க. சரிங்க ஐயா. சரியா? படியில தூக்கிட்டு போறப்ப வந்து ஏன் மகனா ஓ மகன், இந்த இடத்துல விடுங்க, ஏன் மகனா ஓ மகனான்னு கேட்கிறப்ப, பாருப்பா படியில தூக்கிட்டு போறது ஓ மகன் மாதிரி தெரியுதுன்னு சொல்லுவாங்க. சரிங்க ஐயா. அப்ப எப்படி சொல்லுவீங்க? என் மகன் அல்ல, உன் மகன் தான். அப்ப என் மகன் அல்ல, உன் மகன் தான் என்று சொல்லுவாங்க. அப்ப அங்க என்ன சொல்லுவாங்க? உன் மகன் என்று துணிந்த வழி, என் மகன் அல்லன், உன் மகன். சரிங்க ஐயா. சரியா? அதே சமயத்துல உன் மகன் என்று துணிந்த வழி என்ன சொல்லுவீங்க? ஆம், எது என் மகன் தான் அப்படின்னு அது என் மகன் தான் அப்படின்னு சொல்ல வேண்டியதாங்க ஐயா. நேரடியா வரப்ப என் மகன் தான் சொல்லுவீங்க. நீங்க என் மகனா உன் மகனா தெரியல அப்படி கேள்வி வர்றப்ப சொல்லுவீங்க என் மகன் என்று உன் மகன் சொல்லுவீங்க, என் மகன் அல்லன் உன் மகன் சொல்லுவீங்க. சரிங்க ஐயா. அல்லது உன் மகன் என்று என் மகன் சொல்லுவோம் பாத்துங்க. ஓ சரிங்க ஐயா. அந்த மாதிரி வரக்கூடியது உயர்தனையா வரக்கூடியது நம்ம அக்னியில் சொல்ல வந்தேன். சரியா? சரிங்க. இது மாதிரி வரக்கூடிய செய்திகள் தான் வந்து இந்த எதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த பால் மயக்குற்ற ஐயக்கிழவி வருகின்ற பொழுது இந்த 3 செய்தியுமே முக்கியமானது. அப்ப திணை முதல்ல வந்து என்ன பார்த்தோம்? திணை துணிந்தோம். ஆண்மகன் கொள்ளோ பெண்மகள் கொள்ளோ ஆண்டு தோன்றுவார் என்று ஆண்மகன் பெண்மகள் என்பதுல திணை இருக்கிற உயர்திணை. அப்படி வருகின்ற பொழுது என்ன வினை முடிவு தருதல் வேண்டும்? அங்க வினை முடிவை சொல்றாரு, பன்மையில சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி அகரணி வருகின்றது ஒன்றோ பலவோ செய் புக்கனை என்று வருகின்ற பொழுது இது அகரணி என்பது தெளிவாக தெரிகிறது. அது என்ன வினை முடிவு தர வேண்டும் என்றால் பன்மை வினை முடிவு தர வேண்டும். அதான் நூற்பாளர் சொன்னதை பார்த்தோம். நம்ம பால் மயக்குற்ற கிளவி தானறி பொருள்வையின் பன்மை கூடல். தானறி பொருள்வை என்பது திணை துணிந்த வழி. அடுத்து உருவு என மொழியிலும் அகரணை பிரிப்பும் இருவீற்றும் உரித்தே சுட்டும் காலை. அப்ப அங்க வருகின்ற பொழுது என்ன சொல்றாருன்னா, திணை ஐயமும் பால் ஐயம் தூண்டினால் எப்படி வினவுதல் வேண்டும்? வினா உரு என்ற சொல்லை பயன்படுத்திக் கொண்டு வினவுதல் வேண்டும். குற்றியோ மகனோ அங்கு தோன்றும் உரு. குற்றி என்பது அகிரணை, மகன் என்பது உயர்தனை. அப்ப அந்த திணை ஐயம் ஏற்படுகிறது. அப்பொழுது வருகின்ற பொழுது உரு என்ற அந்த சொல்லை பயன்படுத்தி வினா அமைக்கலாம். திணை ஐய வினா. ஆண்மகனோ பெண் மகளோ அங்கு தோன்றும் உரு என்று வருகின்ற பொழுது இரண்டுமே உயர்தனை தான். ஆனா பால் ஐயம் வருகிறது. ஆகவே இது உயர்தனை ஆக இருந்தாலும் பால் ஐயவினா. ஒன்று கொள்ளோ பல கொள்ளோ செய்புக்கன உரு என்பது வருகின்ற பொழுது இரண்டுமே அகரணை தான். அதே சமயத்துல இது பால் ஐயமாக வருவதனால பால் ஐயவினா என்று வருது. அடுத்த ஒரு 3வது செய்தி என்னன்னா, இதுதான் என்று துணிந்த இடத்து இன்னொன்றை மறுக்கும் இடத்து நாம் அல்லன் அல்ல அன்று என்ற அண்மை கிளவிகளை இல்லை என்று மறுக்கக்கூடிய சொற்களை சுட்டி கூறுதல் வேண்டும். சுற்றி சொல்லுதலும். மகன் என்று துணிந்த பொழுது குற்றியோ மகனோ என்று ஐயம் ஏற்படுகின்ற பொழுது மகன் என்று துணிந்த இடத்து இல்லை என்று எதை மறுக்கின்றோமோ அந்த சொல்லிடத்து அன்று அல்ல அல்லன் என்ற சொல்ல பயன்படுத்தணும். அப்ப மகனோ குற்றியோ என்று ஐயம் ஏற்பட்ட இடத்து மகன் என்று துணிந்த வழி குற்றி அன்று மகன் என கூறுவது. குற்றியோ மகனோ என்று ஐயம் ஏற்படுகின்ற பொழுது குற்றி என துணிந்த வழி மகன் அல்லன் குற்றி என கூறுதல். இதுதான் மரபு என்று சொல்றாரு. இதான் செப்பு வளாநிலை தொடர் என்று சொல்றாரு. அப்ப இதுவரை நாம பார்த்தது இந்த வகுப்புல 2 செய்த கொஞ்சம் விரிவா பார்த்திருக்கோம். ஒன்று தகுதியும் வழக்கும் என்று சொல்லக்கூடியது.
இரண்டாவதாக நாம் பார்த்தது இன சுட்டி இல்லா பண்புகள் பெயர் பார்த்தோம். இது உலக வழக்கில் இல்லை, செயல் வழக்கில் மட்டும்தான் உண்டு என்பதை பார்த்தோம். மூன்றாவதாக பார்த்தது இயற்கை பொருள் செயற்கை பொருள் எவ்வாறு கூறுதல் வேண்டும் என்ற அந்த மரபு முறையை பார்த்தோம். இயற்கை பொருளை இத்தனை கிளத்தல், செயற்கை பொருளை ஆக்கமோடு கூறுதல் வேண்டும். அவ்வகனம் அங்கனம் ஆக்கத்தோடு கூறுகின்ற பொழுது காரணத்தின் முதலில் கூறுதல் வேண்டும் என்பதுதான் மரபு. காரணம் இன்றியும் ஆக்கக்கிளவி வருதல் உண்டு. அங்கனம் வருவது வலு அமைதியாக கொள்ளப்படும் என்று சொன்னார். இந்த வகுப்பில் நாம் நிறைவா பார்த்தது பால் மயக்குற்ற ஐயக்கிளவி கூறுகின்ற மரபு. திணை துணிந்து பால் துணியாத இடத்து அந்தந்த திணைக்குரிய பன்மையால் வினை முடிவு கொடுத்தல் வேண்டும் என்று பார்த்தோம். அதிலே நாம் இரண்டாவது பார்த்தது திணையும் ஐயமும் ஏற்படுகின்ற பொழுது எவ்வாறு வினாவை அமைத்தல் வேண்டும் என்றால் உரு என்ற சொல்லை பயன்படுத்திக் கொண்டு வினா அமைத்து நாம் மரபு வளாநிலை தொடரை அமைக்கலாம் என்று பார்த்தோம். அதில் நிறைவாக ஒரு ஐயம் ஏற்படுகின்ற பொழுது திணையிலேயோ பாலிலேயோ ஐயம் ஏற்படுகின்ற பொழுது எச்சொல்லை மறுக்கின்றோமோ அந்த மறுக்கப்படும் சொல் மீது அன்று, அல்ல, அல்லன் என்ற கிளவிகளை சுட்டி கூறுதல் வேண்டும் என்ற செய்திகளை எல்லாமே இந்த வகுப்புல நம்ம பார்த்தோம். இவ்வாறாக தொல்காப்பியர் கிளவி ஆக்கத்துல தொடரில் அமைப்பு கூறுகளை கூறி வருகின்றார். மேலும் தொல்காப்பியர் கிளவி ஆக்கத்தில் சொல்லக்கூடிய அந்த தொடரியல் அமைப்பு முறைகளை அடுத்த வகுப்பில் நாம தொடர்ந்து பார்க்கலாம். இப்பொழுது இந்த வகுப்பில் ஏதேனும் வினாக்கள், ஐயங்கள், தெளிவுகள் இருந்ததுன்னா மாணவர்கள் நீங்க கேட்கலாம். ஏதாவது வினாக்கள் இருக்காப்பா? பிரதீப் இல்லைங்களா? ஆனா இப்ப நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க இந்த இடத்துல வந்து கொஞ்சம் சத்தமா பேசுங்க ஐயா. கேக்குதுங்களா? அதாவது இப்ப நீங்க சொல்லிட்டு இருந்த இந்த இடத்துல வந்து ஒரு ஐய வினாவிற்கு பதில் துணிந்து சொல்லும் பொழுது திணையா பாலா ஏற்படுகிற அந்த சந்தேகத்தை முன்னிறுத்தி கூறுவதா வச்சுக்கலாம் இல்லைங்கய்யா? எப்படி சொல்லுங்க. இல்லைங்கய்யா, ஒரு ஐயம் ஏற்படுது. இப்ப பாம்போ கயிறோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேக்குறோம். அப்ப அந்த இடத்துல இல்ல இது பாம்பு இல்ல இது கயிறு அப்படின்னு சொல்றதுதாங்கய்யா அது? ஆமா 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 ஆமா. இப்ப பாம்போ கயிறோ, சரியா? சரிங்கய்யா. இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா உயர்தனி அக்ரிணையா? ரெண்டுமே வந்து அக்ரிணைங்கய்யா. அப்ப திணை துணிந்தாச்சு. அக்ரிணை தெளிவா நமக்கு தெரியுது. ஆமாங்கய்யா. சரியா? இப்ப பாம்போ கயிறோ அங்கு தோன்றும் உரு. அப்ப என்னது? அந்த திணை துணிந்தாச்சு. சரிங்கய்யா. சரியா? அப்ப பாம்போ கயிறு என்று அக்ரிணை வருகின்ற பொழுது ஒன்றன் பாலா பலவின் பாலா? சரிங்க. சரியா? அப்படி வருகின்ற பொழுது இப்படி வினாவை அப்படி அமைக்கணும்னா உரு என்ற சொல்லை பயன்படுத்தி வினா அமைகள் என்று சொல்றாங்க. சரிங்கய்யா. பாம்போ கயிறோ அங்கு தோன்றும் ஒரு இப்படிதான் வினா தொடர் அமைக்கணும். நாம இன்னைக்கு பேச்சு வழக்கு தான் அங்க தெரிகிறது பாம்பா கயிறா. சரிங்க. நம்ம இயல்பா நம்ம பேச்சு வழக்கில் இருக்கும் பார்த்து அதுவே நம்ம எழுத்து வழக்கில் வருகின்ற பொழுது அங்க தோன்றும் உரு என்பது தெளிவா தெரியும். அந்த உருவத்துல நம்ம சந்தேகம் வருகிறது. உருவத்துலதான் வைத்துக் கொண்டு சந்தேகம் வருகிறத உடைய அங்க பாம்போ கயிறோ அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டுமே அக்ரிணை என்பதுதான். சரிங்க. சரியா? அந்த மாதிரி சொல்ல வரேன். சரிங்க. நல்லது. வேற அவ்வளவுதாங்கய்யா. சரிப்பா. வேற மணிமாறன்? ஐயம் ஒண்ணும் இல்லைங்க. சரி சரி சரிப்பா. பாலமுருகன்? திங்கக்கிழமை இருந்தா கேக். சரி சரி சரி. இந்த குறிப்பையும் தொல்காப்பிய நூற்பாவையும் சேனவர்கள் உரையை படிச்சு பாருங்க. எளிமையா இருக்கும், புரியும். இதே மாதிரி நீ நடைமுறையிலையும் பயன்படுத்திக்கலாம். நடைமுறையில் இருக்கக்கூடிய சில சொற்களையும். சரியா? தினேஷ்? சரிங்க ஐயா. சந்தேகம் இல்லைங்கய்யா. சரி சரிப்பா. நன்றிப்பா, நன்றி. அந்த வகுப்பை இத்துடன் நிறைவு செய்து கொள்ளலாம்.
அடுத்து தொல்காப்பியம் கிளவியாக்கத்துல தொடரியல் குறித்து தொல்காப்பியர் சொல்லக்கூடிய செய்திகளை அடுத்த வகுப்புல நம்ம பார்க்கலாம். நன்றிப்பா. ஒரு நிமிடம்.